ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீ பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிற உயர்த்தி இருக்கிற வார்த்தை ஆண்டவரே வல்லமையா எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசுவீராக, தெளிவாக்குவீராக. ஆண்டவரே, உடைய ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, ஆவியின் ரகசியங்களை அறிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இதுக்கு தடையாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களோட பேசி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. யாத்திராகமம் 12 அதிகாரம். யாத்திராகமம் 12 அதுல முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. முதல் வசனத்துல இருந்து எத்தனாவது வசனம் வரைக்கும் brother? இல்ல வாசிங்க, சொல்றேன். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல. அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. போதும். அடுத்து 22வது வசனம் வாசிங்க. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து திண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து, அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள், இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும்
எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர், நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்த மா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி. போதும் சரி. நம்ம போன மீட்டிங்ல இதை பத்தி பார்த்தோம் கொஞ்சம். அதே இது கண்டினியூஷன் வந்து போகுது. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து 400 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க எகிப்துல. ஓகே, அந்த 400 வருஷம் முடிந்த பின்பு கர்த்தர் வந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அந்த எப்படி வெளியே கொண்டு வந்தார் அப்படின்ற அந்த மெசேஜ் தான் நம்ம பார்த்தது. இப்ப இந்த காரியத்தை ஆண்டவர் வந்து முன்னாடியே வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. ஆதியாகமம் 15 அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய அல்லாத தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை 400 வருஷம் சேவிப்பார்கள் என்றும் அந்த தேசத்தாரால் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அந்த 400 வருஷம் சென்ற பின்பு முடிவிலே நான் வந்து அந்த ஜனங்களை வந்து அங்கிருந்து விடுதலையாக்குவேன். அந்த ஜாதியாரை, அதாவது யார் அவங்களை துன்பப்படுத்தினாலும் அவர்களை தண்டிப்பேன். அப்பொழுது மிகுந்த பொருள்களுடனே புறப்படுவார்கள். 4ஆம் தலைமுறையிலே இவ்விடத்துக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவர் சொன்ன இந்த காரியம் வந்து அன்றைக்கு ராத்திரியிலே நடக்கிறது. ஓகே, இன்னைக்கு நடக்குது அந்த எகிப்தியர் மத்தியில. ஓகே, இப்ப என்னன்னா வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்க. மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இப்ப ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன மாதிரியே அன்று ராத்திரியிலே அவர்கள் கிளம்புறாங்க. அந்த ஆபிரகாம்கிட்ட சொன்னார் 400 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்கும்னு. அதே மாதிரி அன்று ராத்திரியிலே கர்த்தர்களை விடுதலை ஆக்கினார். ஓகே, விடுதலை ஆக்கினதுக்கு அவர் பயன்படுத்தின காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்ல போடுறாங்க. ஓகே, போட்டு அப்படிதான் வந்து இது பண்றாங்க. ஏன் ஆபிரகாம் இதை சொன்னேன்றதை நான் அப்புறம் சொல்றேன். அது இப்ப இமிடியேட்டா சொல்ல தேவையில்லை, நான் அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டு அவன் திரும்ப ஆபிரகாம்கிட்ட ஏன் சொன்னாருன்றது, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்றது நான் சொல்றேன். அதுக்கு தான் அதை சொன்னேன். அதை பத்தி டீட்டெயிலா எடுத்து சொல்றேன். இப்ப இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி சம்பவம் அங்க நடந்தது. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து விடுதலை ஆக்கப்பட்டது. அன்று ராத்திரியிலே விடுதலை ஆனது. ஓகே, இந்த சீசன் வந்து எப்படிப்பட்ட சீசன் பாத்தீங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு ராத்திரியிலே கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்ய போறார். ஒரே ராத்திரியிலே. பேதுரு இப்படி எழுதுறாரு, கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கு அப்படின்னு. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? நிறைய பேர் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன அர்த்தம்னா, 1000 ராத்திரி 1000 வருஷத்துல செய்ய முடியாத ஒரு ராத்திரியில கர்த்தர் செய்ய முடியும். 1000 வருஷம் வந்து பல பேர் உட்கார்ந்து ஏதோ முக்கி முணங்கி செய்ய முடியாதத ஒரு ராத்திரியில செய்ய முடியும். அது என்னன்னா, நான் சில நாள் யோசிச்சிருக்கேன். ஆண்டவரே, பைபிள படிச்சு பார்க்கும்போது உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்கள் எவ்வளோ பெருசா இருக்கு, மகத்துவமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதாவது நாங்கள் அனுபவிக்க வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் எங்கேயோ இருக்கு. ஆனா அங்க எங்கேயுமே இல்லையே. வி ஆர் நாட் ஈவன் தேர். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கிட்டயே நம்ம இல்லையே. ஏன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து இது இன்ஹெரிட்டன்ஸ் ஓப்பன் அப் ஆகாம இருந்திருக்கு. பைபிளே கிடைக்கல. இப்ப ரொம்ப பல வருஷங்களுக்கு பல பேர் கையில. 15th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் பைபிள் கிடைச்சது. பைபிள் கிடைச்ச பிறகு பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, சிஸ்டமேட்டிக் தியாலஜிய கொண்டு வந்து, இதுக்கு இதான் அர்த்தம், இதுக்கு இதான் அர்த்தம்னு ஒருத்தர போட்டு உட்கார வச்சுட்டான் அப்படியே. ஓகே, சோ சிஸ்டமேட்டிக் தியாலஜியோட இம்பாக்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, சிஸ்டமேட்டிக் தியாலஜினா என்னன்னா, டாபிக்ஸா பிரிச்சிருவாங்க பைபிள. இது இந்த டாபிக், இது இந்த டாபிக், இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, சப்டிவிஷன்லாம் வச்சு வச்சிருப்பாங்க. தியாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். இதோட இம்பாக்ட் எவ்வளவு மோசமா இருக்குன்னா, இப்போ வரைக்கும் சில பேர் என்ன சொல்றாங்க, இப்ப நாங்க வந்து கிரேஸ் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா வேற ஒன்றும் தெரியல. கிரேஸ் உடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஃபெய்த்னா ஃபெய்த்தோட சிஸ்டமேட்டிக் தியாலஜி தெரிஞ்சு வச்சிருக்காங்க.
அப்படின்னா ஃபெய்த்ன்ற சப்ஜெக்ட் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்காங்க. சப்ஜெக்ட் பத்தி தெரிஞ்சு வச்சு லைஃப்ல ஒண்ணும் பண்ண முடியாது. ஒர்க் அவுட் ஆகாது ஒன்னும். பைபிள் காலேஜ் வேணா ப்ரொஃபஸரா இருக்கலாம். ஆனா ரிசல்ட் ஒண்ணும் இருக்காது. சோ ரிசல்ட் வேணும் அப்படின்னா வார்த்தைகளை அறிய வேண்டும். வசனங்கள் வந்து இன்னும் டீப்பரா போகணும். லேயர்ஸ் இருக்கு. சிஸ்டமேட்டிக் தியாலஜின்றது வெரி டாப் ஹை லெவல் லேயர் இருக்கு. ஆனா இப்ப எந்த இதுனாலுமே நிறைய பேர் வந்து என்ன ட்ரூத் பேசினாலுமே அதோடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி மாதிரி அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே. சோ இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். யோசிச்சு என்ன ஆண்டவரே இப்ப இதெல்லாம் உடைச்சு கிடைச்சு என்னைக்கு சொல்லி என்னைக்கு புரிய வச்சு என்னைக்கு விடுதலை வந்து என்னைக்கு இதாகிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கேன். நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். தனிப்பட்ட ஆளை பத்தி யோசிக்கல. ஹோல் சர்ச் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சபையே வந்து இந்த ரெவலேஷனுக்குள்ள வந்து பவர்ஃபுல்லா இப்ப ஐடியலி எவ்ரிபடி ஷுட் பி வாக்கிங் இன் சைன்ஸ் மிரக்கிள்ஸ் அண்ட் வண்டர்ஸ். ஓகே. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுனா அது அற்புத அடையாளங்களோட அறிவிக்கப்படணும். அதுதான் சுவிசேஷம். அற்புத அடையாளங்கள் இல்லாம சும்மா அறிவிக்கப்படுறது அது சுவிசேஷம் கிடையாது. ஏதோ ஒரு பிலாசபிக்கல் மெசேஜ் மாதிரி ஆயிரும். அது நீங்க எல்லாரும் போய் என் மேல விழுந்த கடமை சுவிசேஷத்தை அறிவிக்கல எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிவிக்கிற சுவிசேஷத்தை கேட்டா ஐயோன்னு ஆயிரும். அப்படிதான் இருக்கு சுவிசேஷம். ஏன்னா பவரே இல்லாம அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து சிஸ்டமேட்டிக் தியாலஜி அப்படி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. டீப்பரா இருக்கு. சோ இப்ப இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்னைக்கு இதெல்லாம் சரி பண்ணி என்னைக்கு இது பண்ணி அப்படிலாம் யோசிக்கும் போது தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு. அப்படிலாம் கிடையாது. ஏசாயா மூலமா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்கிட்ட சொன்னாரு. கர்த்தர் தம்முடைய கிரியை சீக்கிரமாகவே செய்து முடிப்பார் அப்படின்னு ஏசாயா மூலமா சொல்லப்பட்டு. அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஒரு ராத்திரியில செய்ய முடியும். ஓகே. ஒரு ராத்திரியில வந்து 1000 வருஷம் சபை கோட்டை விட்டதை ஒரு ராத்திரியில செய்ய முடியும். அப்படிப்பட்ட தேவன் நாம் ஆராதிக்கிறோம். இன்று குறிப்பாய் ஒவ்வொரு வாழ்க்கையில நான் சொல்றேன். இப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் ஆர்டைன் பண்ணி வச்சிருக்கார். ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஓகே. ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஒரு நாள். அந்த ஒரு நாள்ல கர்த்தர் வந்து பிளான் பண்ணி நிறைய காரியங்கள் செய்வார். சோ ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரிப்பரேட்டரி காரியங்கள் இருக்குது. அதத்தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அததான் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா சில பேர் நீங்க நினைக்கலாம், இப்ப நான் சொல்ற சில காரியங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். பண்ணியும் நான் எனக்கு சிக்னிஃபிகன்ட்டா எதுவும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியலன்னு உங்களுக்கு தாட்ஸ் வரலாம். ஆக்சுவலா ஐடியலா வரக்கூடாது. நீங்க கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா. ஒருவேளை சில நேரங்கள்ல சோர்ந்து போய் அந்த தாட்ஸ் வருதுன்னா, அ கவலைப்படாதீங்க. நீங்க பண்றத பண்ணிட்டு இருங்க. டில் யூ ஹிட் தட் ரெவலேஷன். அந்த வெளிப்பாடாய் காரியங்கள் மாறுற வரைக்கும் கன்டினியூ. அத தொடர்ந்து பர்சீவ் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஹேவ் செஷன்ஸ் வித் காட் வேர் யூ டோன்ட் மைண்ட் பிரேக்கிங் டவுன் பிஃபோர் த பிரசன்ஸ். ஓகே. பட் அது மட்டுமே போதும்னு கிடையாது. பட் டோன்ட் மைண்ட் பிரேக்கிங் டவுன் பிஃபோர் பிரசன்ஸ் ஆஃப் காட். எஸ்பெஷலி வென் யூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் அண்ட் யூ டோன்ட் சீ எனிதிங் ஹேப்பனிங். அப்படின்னா நீங்க வந்து பிரேக் டவுன் ஆகாதீங்க. அது ஏன் அப்படி உங்களுக்கு தாட் வருதுன்னா, நம்ம பண்ணி ஒண்ணும் நடக்கல. அது மாம்சத்துல இருந்து அந்த தாட் வருது. ஆவியில இருந்து அந்த தாட் வராது. சோ யூ ஹேவ் டு ஆக்சுவலி கோ ஹையர். இன்னும் ஆவிக்குள்ள நீங்க ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு யோவான் சொன்ன மாதிரி ஆவிக்குள்ள ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தாட்லாம் வராது. இன்னும் ஒண்ணுமே நடக்கல, ஏன் இன்னும் நடக்க மாட்டேங்குது, அதெல்லாம் வரவே வராது. there is a life possible like that. ஓகே. அதுக்காக தான் ஆண்டவர் அப்படி அந்த வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தான் பிளட் மெடிடேஷன் தேவை. பிளட் மெடிடேஷன் அந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். பிளட் என்ன பண்ணிரும்னா உங்களை வந்து வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடும். நீங்க வந்து இப்ப நடக்கிற காரியங்களை பத்தி உங்களுக்கு ஒரு உறுதி வரணும். இன்னும் நீங்க பார்க்கலான்னு ஒரு உறுதி வந்துடும். இல்ல ஆண்டவர் செய்தாருன்னு நீங்களா அவங்களுக்கு தேடுறது இல்ல. பிளட் வில் கிவ் யூ an assurance. அது ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும். நீங்களா அது பண்றது இல்ல. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அந்த சமாதானம் கிடையாதுன்னு இயேசு சொன்ன மாதிரி உலகம் கொடுக்கிற பிரகாரம் இது இருக்காது. இது வந்து உள்ள இருந்து வரும். டீப் விதின் யூ வில் நோ. அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கும். அப்ப வந்து அந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் எல்லாம் வராது. ஏன் இன்னும் நடக்கல, எப்ப நடக்கணும். ஒருவேளை அப்படி உங்களுக்கு வந்துட்டு இருக்கனால நான் சொல்றேன், சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார். ஓகே. சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார். ஒரு ராத்திரி அவருக்கு போதும். அவருக்கு ரொம்ப எல்லாம் தேவையில்லை. நம்ம தான் நிறைய நினைக்கிறோம். உலகத்திலே இருந்துட்டு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு விஷயம் நடக்கணும்னா இத்தனை நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாட் அட் ஆல் நீடட். அவருக்கு ஒரு ராத்திரி போதும், ஒரு ஆள் போதும், ஒரு தூதன் போதும், ஒரு வார்த்தை போதும். அவருக்கு சிம்பிளா வேலையை முடிச்சிருவார். ஓகே. சோ இவர்கள் அன்றைய ராத்திரியிலே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்ல போட்டாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரியே மாம்சத்தை வந்து புசித்தாங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் 2 காரியங்கள் செய்தார். ஒண்ணு என்ன செய்தார்னா, எகிப்தியரை அதம் பண்ணினார். ஓகே. எகிப்தியரை அதம் பண்ணினார். அதே ராத்திரியிலே இவர்களை விடுதலையாக்கினார். எகிப்தியர் அதம் பண்ணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையானார். ஓகே. ஒரே ரத்தம் தான். ஆனா 2 ஆப்போசிட் ரிசல்ட் கொடுக்குது. சத்துருக்களை அதம் பண்ணுகிறது. தன்னுடையவர்களை விடுதலை ஆக்குகிறது. ஒரே ரத்தம் ஆனா 2 டிஃபரெண்ட் ஒர்க் பண்ணுது. சத்துருக்களை அதம் பண்ணுகிறது, தன்னுடையவர்களை விடுதலை ஆக்குகிறது. ஓகே. சோ அன்று ராத்திரியிலே கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்கினார். இப்ப இன்னைக்கு நான் மெயினா வந்து இந்த ஆட்டுக்குட்டி அதை எடுத்து ஃபர்ஸ்ட் பேசுறேன். அப்ப ஆபிரகாம்கிட்ட சொன்னதுக்கு நான் அப்புறம் வரேன் திரும்ப. ஆட்டுக்குட்டி. ஓகே. ஆட்டுக்குட்டியின் ரத்தம். சோ ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்ல போட்டாங்க. மாம்சத்தை பூசித்தாங்க, விடுதலை ஆனாங்க.
இப்ப நிறைய பேர் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின் போது, வேதத்தை வாசிக்கும் போது, படிக்கும் போது, இப்ப ஆட்டுக்குட்டி அப்படின்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது மட்டுமல்ல, பலிகளிலே ஆட்டுக்குட்டி அநேக இடங்களிலே வருகிறது. ஆடை வைத்து எல்லா பலிகள்லயும் ஆடு வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளா வருது. சோ இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆட்டுக்குட்டியை வைத்து எல்லாரும் வந்து இயேசுதான் அந்த ஆட்டுக்குட்டி, இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ஆங்கிள் போறாங்கன்னா, ஆட்டுக்குட்டி அப்படின்றத வந்து இன்ஃபீரியர் ஆக்கிட்டு இயேசு கிறிஸ்து வந்து சுப்பீரியர் வைக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஆட்டுக்குட்டி யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்குது அப்படின்னு. சோ இப்படி பண்ணும்போது இதுல ஒரு ப்ராப்ளம். இது இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜியோட சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூ. என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒன் டைமென்ஷனலிசம். சோ அப்ப என்ன ஆயிருது? ஆட்டுக்குட்டி அன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இன்னைக்கு வந்து இயேசுவின் ரத்தம். அப்ப ஆட்டுக்குட்டியின் ரத்தமே அப்படி செஞ்சுச்சுன்னா, இயேசுவின் ரத்தம் எப்படி எவ்வளவு அதிகமா செய்யும்னு சொல்றது நல்ல பாயிண்ட் தான். ஆனா அந்த பாயிண்ட் சொல்லும்போது, ஒன் ஆஃப் த டைமென்ஷன்ஸ வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே. அந்த டைமென்ஷன் பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அது என்ன டைமென்ஷன்னா, அந்த டைமென்ஷனே ஆட்டுக்குட்டியும் தான். தி ஆட்டுக்குட்டி இஸ் நாட் ஜஸ்ட் எ சிம்பல். ஓகே. நல்லா கவனிங்க. நான் சொல்றது நல்லா கவனிங்க. உங்களுக்கு புரியாது. தி lamb இஸ் நாட் எ மியர் சிம்பல். அது ஒரு சைன். ஒரு அடையாளமா இருந்துச்சு ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு இயேசு வந்துட்டாரு. இயேசு வந்தோனே அவ்வளவுதான் அப்படின்னு அதோட இல்ல. ஏன் இல்லன்னா, every name that Jesus carries has a dimension to it. And every dimension has some blessing for us. If we leave a dimension, we miss out something. புரியுதா? If we leave out a dimension, we miss out something. ஏதோ ஒரு ரீசன்காக அந்த பேர் இருக்கு. இப்ப முக்கியமான பேருன்னு வைங்களேன், அந்த பேர் வந்து திரும்ப வந்துகிட்டு இருக்கும். அதுதான் பைபிள்ல இருக்கிற விஷயம். ஓகே. இப்ப சேனைகளின் கர்த்தர் அப்படின்றது ஒரு முக்கியமான டேர்ம். அத சும்மா விட்டுற முடியாது. ஏன்னா சில பேர் சொல்றாங்க, பழைய ஏற்பாட்டுல அவர் சேனைகளின் கர்த்தர் பயங்கரமா இருப்பாரு. இப்ப இயேசு கிறிஸ்து ஆயிட்டாரு, பிதாவாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவும் முக்கியம், பிதாவும் முக்கியம், சேனைகளின் கர்த்தரும் முக்கியம். எவ்ரி டேர்ம் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ, ஓன் பர்பஸ், ஓன் ரீசன். பைபிள்ல ஒரு டேர்ம், ஒரு நேம் யூஸ் ஆயிருக்குன்னா, அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தோட அது இருக்கு. அதுல ஆர்டர் ஆஃப் பிரையாரிட்டி இருக்கு. எது ரொம்ப முக்கியமானது, எது அடுத்து வருது அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆட்டுக்குட்டின்ற டேர்ம் வந்து ரொம்ப முக்கியமான டேர்ம். ஏன்னா இஃப் இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பல் வைங்களேன், ஆட்டுக்குட்டி வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்ற அந்த ஒரு டைமென்ஷன்ல மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, வெளிப்படுத்த விசேஷத்திலே அவருடைய பேரை வந்து ஏன் ஆட்டுக்குட்டி ஆனவர்னு ஒரு பேர் வைக்கணும்? அந்த நேம் சரியா? இப்ப வந்து நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ் த நேம் ஆஃப் ஆல் நேம்ஸ் அப்படின்றத அந்த ஒன் டைமென்ஷன் ரொம்ப நிறைய பேர் பேசுறாங்க. ஓகே. ஆனா அகைன் வந்து வெறும் ஜீசஸ் நீங்க பேசுனீங்கனாலுமே யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங். கிரைஸ்ட சேர்க்கறனா யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங். ஓகே. சோ கிரைஸ்ட் ஜீசஸ் தான் கரெக்டானது. பட் அதையே வந்து ஏன் இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணி ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்ற ஒரு டேர்ம் ஆல்மோஸ்ட் வந்து இந்த கிரைஸ்டுக்கு ஈக்குவலட்டா அந்த டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல கிறிஸ்து அப்படின்னு கிறிஸ்து அப்படின்றது இஸ் மெசியானிக் டேர்ம் பிரைமர்லி. ஒரு மெசியானிக் சர்க்கிள்ல அந்த டேர்ம், ஜூயிஷ் சர்க்கிள்ல அந்த டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா ஹோல் வேர்ல்டுக்குன்னு அவர் போகும்போது கிரைஸ்டையும் தாண்டி அடுத்த டேர்ம் வருது லேம்ப் ஆஃப் காட், ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்ற நேம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்ற நேம் வந்து ஏன்னா இங்க இப்ப நம்ம படிச்சோம் அந்த ஆட்டுக்குட்டி நிலைக்கால போட்டாங்க. சோ அந்த ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்ற ஒரு டேர்ம், அந்த டேர்முடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம மெயினா பேச. வெளிப்படுத்தின விசேஷம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அது வெளிப்படுத்தின விசேஷம் என்ன, அந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஏதோ கடைசியில என்ன நடக்க போகுதுன்னு சொன்ன புஸ்தகம் இல்ல. அப்படி நினைக்கிறதுனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை படிக்கிறது இல்ல. ஏன் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு குரூப் என்ன நம்புதுன்னா இது கைவிடப்பட்டவர்கள் படிக்க வேண்டிய புஸ்தகம் நினைக்குது. அந்த குரூப் சுத்தமா படிக்காது. ஏன்னா வருகையில எல்லாம் கைவிடப்பட்டவங்க உட்கார்ந்து இது படிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அது வேஸ்ட், ராங் பெர்ஸ்பெக்டிவ். இன்னும் சில பேர் வந்து அப்படி நினைக்காதவங்க கூட அவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா இதுல வந்து சில ஈவென்ட்ஸ் பத்தி போட்டுருக்கு. நோ, இட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு. சோ அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசன புஸ்தகங்களின் இறுதி ஃபைனல் புக் வந்து ரெவலேஷன் தான். ஏன்னா நான் முன்னாடி பேசிருக்கேன் சில செஷன்ஸ்ல. அப்போ வந்து சொல்லியிருக்கேன் எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா, தானியேல் இவங்க எல்லாருடைய மைனர் ப்ராஃபிட்ஸ் இவங்க எல்லாருடைய காரியங்களும் முடிச்சு போடப்பட்டு அது எங்க வந்து முடியுது தானியேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல்.
இவங்க எல்லாருமே கிறிஸ்துவை பத்தி பேசினாங்க. சோ கிறிஸ்து வெளிப்படுத்தின விஷயத்துலதான் முன்னாடி வந்து இயேசுவை பார்க்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை பார்க்கிறோம். அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்புதான் கிறிஸ்துவாக்கப்பட்டார் என்று பேதுரு சொல்லுகிறார். அவரை ஜீசஸ் பிகேம் கிரைஸ்ட் போஸ்ட் ரிசரக்ஷன். ஏன்னா கிரைஸ்ட் அப்படின்னா ரூலர், அவங்க இதுல மெசியானிக் இதுல மேசியா அப்படின்னு அர்த்தம். ஓகே, மெசியானிக் ப்ராஃபட் இதுல தாவீதின் சிங்காசனத்துல உட்காரக்கூடிய அரசர் அப்படின்ற அர்த்தம். மேசியா கிறிஸ்து அப்படின்றது அந்த அர்த்தத்துல வருது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா எதற்காக? இந்த சிங்காசனம், தாவீதின் சிங்காசனத்துல உட்காரும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து. ஓகே, அப்படி அந்த அர்த்தத்துல வருது கிறிஸ்து. வெளிப்படுத்தும் விசேஷத்துல பார்க்கும்போது அந்த கிறிஸ்து வெளிப்படுகிறார். கிரைஸ்டுடைய ரோல் என்ன, அவர் எப்படி இருக்காரு, அவர் என்னெல்லாம் செய்யறாருன்னு அவர் பல ரூபங்களை வெளிப்படுகிறார். ஒரு ரூபம் வந்து இந்த ரூபம், அந்த நிலையங்கி தரித்தவராய் அப்படி வெளிப்படுகிறார். ஆனா அடுத்து அதுக்கு அடுத்து வர ரெவலேஷன் 1 அந்த வெளிப்பாடு வருது. அடுத்து வர்றதுதான் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்ற அந்த டேர்ம் யூஸ் பண்ணிட்டு வர்றது. த லேம்ப் ஆஃப் காட் அப்படின்ற டேர்ம்ல வர்றது. சரியா? சோ இந்த லேம்ப் ஆஃப் காட் யாரு, அவருடைய டைமென்ஷன் என்ன, அதுதான் இன்னைக்கு நான் இன்னும் பேச விரும்புறேன். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இல்ல 7வது வசனத்தை வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஓகே, இந்த பகுதியில இன்னைக்கு பார்ப்போம். இதுல இருந்தே பார்க்க நிறைய இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர், இப்ப கிரைஸ்ட்னு ஒரு ரெவலேஷன் சொன்னேன். அடுத்து லேம்ப் ஆஃப் காட்ன்றது இன்னொரு டைமென்ஷன் நான் சொல்றேன். ஓகே, சிமிலர் டைமென்ஷன்ஸ் பட் டிஃபரெண்ட். என்ன டிஃபரன்ஸ்? கிரைஸ்ட் அப்படின்னு வரும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் ராஜா அப்படின்றது அவருடைய தனித்தன்மையை அது குறிக்கிறது. கிறிஸ்து இயேசு, நசரேயனாகி இயேசு, அவர் ராஜாவாக, பூமி அனைத்திற்கும் ராஜாவாக, கிறிஸ்துவாக உயர்த்தப்பட்டார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவரை பிதாவாகிய தேவன் உயர்த்தி அவரை வந்து பெரிய ஒரு பொசிஷன்ல வைக்கிறார். சோ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ரூலர். ஓகே, அதான் அவரை தான் நம்ம கிரைஸ்ட் அப்படின்னு டைமென்ஷன் தான் நம்ம இதெல்லாம் வேற வேற ஆள் கிடையாதுங்க, ஒரே ஆளுடைய ஆள் தத்துவங்கள், மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ். ஓகே, அது நம்ம ஊர்ல அது வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஆள் விதவிதமா படுறாரு, இப்ப இப்படி இருக்காரு, சாயங்காலம் அப்படி இருக்காரு, அது டிசார்டர் கிடையாது. இது வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டின்றது மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் காட். யுவர் ஸ்பிரிட் இஸ் மல்டிபிள் பர்சனாலிட்டி. ஓகே, நம்ம இன்னும் இந்த ஸ்பிரிட்டுக்குள்ளே போகாதனால, நம்ம வெறும் நம்மள மாம்சத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கனால நமக்கு ஒன் டைமென்ஷன் தான் நம்மளை பத்தி தெரியும். நம்ம யாரு, சோர், லூசர், ஐயம், பாவம், அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படி தெரியுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்க டைமென்ஷன்லாம் நீங்க பார்க்கல. நீங்க ரொம்ப சாதாரண ஆளா இருக்கலாம், நீங்க வந்து ஒன்னத்துக்கும் லாய்க்கலன்னு நீங்க நினைக்கலாம், நீங்க வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், யாராவது அப்படின்னா நான் அழுதுருவேன் அப்படிலாம் நீங்க சொல்லலாம். ஆனா உங்களுக்குள்ள பயங்கரமா டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்களே பயந்துருவீங்க அதெல்லாம் பார்த்தா. ஓகே, ஏன்னா வந்து நீங்க என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டுமோ, எங்கெங்க எவனை டீல் பண்ணணுமோ, சில பேரெல்லாம் வந்து வயலன்ஸ் யூஸ் பண்ணா டீல் பண்ண முடியாது, செட் ஆக மாட்டாங்க. வயலன்ஸ் பயன்படுத்தப்பட வேண்டும். வயலன்ஸ் தான் வந்து பிசிக்கல் வயலன்ஸ் நான் சொல்லல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ், யூசிங் யுவர் ஆர்மிஸ் அண்ட் கெட்டிங் திங்ஸ் டன். இல்லைன்னா வேலை நடக்காது. அதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய, இப்படியே சொல்லணும், இரக்கம் இல்லாத சில தன்மைகள் உங்களுக்குள்ள இருக்கு. ஐயோ இரக்கத்தோட இருக்கணும், யார் சொன்னது? எல்லாத்தையும் இரக்கத்தோட இருக்கணும் உங்களுக்கு யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரை எப்படி டீல் பண்ணுவோம் அப்படி டீல் பண்ணணும். யூதால வருது, சிலரை இழுத்து விட்டு அக்கினியில இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலரை இழுத்து விடக்கூடாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் ஞானமா இருக்கணும், முட்டாள்தனமா இருக்கக்கூடாது. ஓகே, சோ ஏன்னா உங்களோட சில மிஷன் நீங்க செய்து முடிக்கிறதுக்கு யூ ஷுட் பி ரூத்லெஸ்.
Otherwise, you will not accomplish what you should accomplish. Okay, you will miss out. So அந்த ரூத்லெஸ்னஸ்ல அவங்க ஸ்பிரிட்ல இருக்கு. உங்க மைண்ட்ல இருக்கணும் தேவையில்லை, இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். But your spirit has that toughness, that ruthlessness, okay, that ruggedness that is needed. It is in the spirit. See, இந்த ஸ்பிரிட் பத்தி நமக்கு தெரியல. நம்ம வந்து இந்த ரகட்லெஸ், ரூத்லெஸ்னஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவா தான் பார்ப்போம். கிரைஸ்ட் லைக் நேச்சர் அப்படின்னா அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு டிஸ்னி பிரின்சஸ் மாதிரி பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. கிரைஸ்ட் அப்படின்றவர் யாருன்னு ரெவலேஷன்ல அவர் வர்றாரு. ஓகே, அவரை பார்க்கணும். அதே நிறைய பேருக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கல. ஜீசஸ் ஆஃப் நாசரத்தை வச்சு ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு. ஜீசஸ் ஆஃப் நாசரத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. கிரைஸ்ட் அறைய முடியாது. ஓகே, அறைய முடியாது. ஏன்னா அவர் இஸ் தி ஹைலி எக்ஸால்டட் எலிவேட்டட் ஒன். வெறும் ஜீசஸ் ஆஃப் நாசரத் கழுதில் ஏறி போனாரு அப்படின்னு அவரை மட்டும் படிச்சுட்டு இருக்கனாலதான் ப்ராஸ்பெரிட்டிக்கு எதிர்த்து பேசுறாங்க. கிரைஸ்ட் வந்து பயங்கர ரிச். கோல்ட் அண்ட் சில்வர் இஸ் அட் இட்ஸ் ஃபுட் ஸ்டெப். கால் பாதப்படியில் இருக்கு. அவரெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருப்பார். ஆள் வந்து அப்படியே ஹெவியா இருப்பார். கோல்டு எல்லாம் போட்டு பயங்கரமா இருப்பார். அதான் பாக்குறோம்ல. நானாவ கதை விடுறேன். ரெவலேஷன் 1ல வருதுல, மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கல. அதான் கிரைஸ்ட். ஜீசஸ் ஆஃப் நாசரத் வந்து கழுதையில் ஏறி போனாரு. இவர் வந்து ரதங்களும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் வைத்திருக்கிறவர். இன்னைக்கு அந்த டைமென்ஷன் ஒன் ஆஃப் த டைமென்ஷன். இன்னைக்கு ஜீசஸ் ஆஃப் நாசரத்னு அவர் இன்னைக்கு இருக்காரா? நசரேனாகிய இயேசுன்னு அவர் இன்னைக்கு இல்ல. அந்த நாமத்தை யூஸ் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்துறோம். அதெல்லாம் நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இயேசுவின் நாமத்தை மட்டுப்படுத்துறேன் அந்த அர்த்தத்துல போயிடுறாங்க. இயேசுவின் நாமம்லாம் இன்னும் கிறிஸ்து இயேசுவின் நாமம் இன்று வரைக்கும் வல்லமையுள்ள நாமம், நித்திய நித்தியமாய் வல்லமையுள்ள நாமம். நான் இல்லைன்னு குறைச்சு மதிப்பிடல. நசரேனாகிய இயேசுன்னு நான் சொல்லும்போது அந்த 3 வருஷம் அவனுடைய வாழ்க்கையை சொல்றேன். அதை மட்டும் படிச்சுட்டு காட்ஸ் பெர்ஃபெக்ட் தியாலஜி அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஃபூலிஷ்னஸ். அது பிறகு எதுக்கு ஃபுல் பைபிள் இருக்குது? அப்ப காஸ்பல் 4 புக்கோட நின்று இருக்கணும்ல. எதுக்கு மீதி பைபிளை யார் படிப்பா? அவன் எங்க டீச்சர் கேட்பாங்க. மதுரையில ஸ்கூல்ல நான் படிக்கும் போது, டீச்சர் 2 பேர் தான் படிச்சேன், மீதி பேர் தான் படிச்சுன்னா அவங்க கேட்பாங்க. மீதி எல்லாம் என்ன உங்க சித்தப்பாவை படிப்பாருன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நான் கேட்கறேன். மீதி எல்லாம் என்ன சித்தப்பாவை படிப்பாரு? இல்ல, நம்ம தான் படிக்கணும். சோ 4 சாப்டர் 4 காஸ்பல் மட்டும் படிச்சுட்டு அங்க எல்லாம் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு, இயேசுவை பத்தி நாங்க அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம், அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா அதோட காமெடி ஒண்ணும் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ரெவலேஷனே கடைசியில தான் வருது. லாஸ்ட் புக்ல தான் வருது. பவுல் எழுதியிருக்காரு, அதுல ரெவலேஷன் இருக்கு. ஆனா த கிரீம் ஆஃப் ஆல் இஸ் தி லாஸ்ட் புக். ஆனா பவுல் நீங்க படிச்சாதான் சிலது புரியும், ஃபண்டமெண்டல். அதனால பவுல் ரொம்ப முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ரைட். சோ கிரைஸ்ட் அப்படின்னா the ruler of the cosmos. Okay, in what way the lamb is different from Christ? Okay, ஏன் இப்படி ஒரு அடிஷனல் ரெவலேஷன் இருக்கணும்? பாருங்களேன், 3 டைமென்ஷன் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். ஜீசஸ் ஆஃப் நாசரத்ன்றது ஒரு டைமென்ஷன். இட்டர்னல் வேர்டுன்றது அவர் நித்தியமா இருக்குது, அது வேற ஒரு டைமென்ஷன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே நசரேனாகிய இயேசு அப்படின்ற விதத்திலே அந்த டைமென்ஷன்ல அவர் உலாவினார், வாசம் பண்ணினார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில. சோ நசரேனாகிய இயேசுன்றது ஒரு டைமென்ஷன். அதுக்கு அடுத்த டைமென்ஷன் என்ன பரிமாணம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து. உயிர் தெழுந்த பின்பு அவர் கிறிஸ்து. நசரேனாகிய இயேசு யாரையும் மிரட்டல, கிறிஸ்து வந்து மிரட்டுறாரு. யாரை மிரட்டுறாரு? பவுலை மிரட்டுகிறார். தம்பி முள்ளுல அடி திரும்ப விதிச்சனா மாவு கட்டு போட வேண்டியிருக்குன்றார். ஓகே, கேங்ஸ்டர் மாதிரி பேசுவார் கிறிஸ்து இயேசு. இவரெல்லாம் தெரியாதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ரத்த சாட்சியா மறைச்சிட்டு இருக்காங்க. If people really know Christ உடைய அந்த டைமென்ஷன் தெரிஞ்சா people will not die like that. நான் மறைந்து போன போதகர் சாம் ஜெபதுரை அவருடைய ஒரு சின்ன கிளிப் ஒன்று பார்த்தேன். அது 1 மினிட் கிளிப் தான் வந்துச்சு. அது ஃபுல் வீடியோ இருந்தா யாராவது இருந்தா கொடுங்க. அது என்ன ஃபுல்லா சொன்னாரு நான் கேட்கல. ஷார்ட்டா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாரு. திருநெல்வேலியில எங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்து, நீங்களும் பார்த்திருக்கலாம், இது ரொம்ப வைரலா வந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. திருநெல்வேலியில வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து இதுல பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, காஸ்பல் சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு 3 பேர் வந்திருக்காங்க. வந்து அவரை போட்டு அடிச்சு, நீ என்ன வேற மதத்தை வந்து பரப்புற, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணி அவரை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, வீட்டுக்கு போய் முழங்கால் படி போட்டு, சாம் ஜெபதுரை சொன்னாரு, அவர் முழங்கால் படி போட்டு அவர் வந்து எந்திரிக்கவே இல்லையா சீட்டை விட்டு, அந்த பொசிஷனை விட்டு பயங்கரமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். சாப்பாடு கூட அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டு ஜெபம் பண்ணிருக்காரு, அவன் எப்படி என் மேல கை வைக்கலாம், ஆண்டவரே அவன் எப்படி என் மேல கை வைக்கலாம், நான் அவனை ஒண்ணும் செய்யல, நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
என்கிட்ட வந்து பேசாதன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா ஏன் மேல இப்படி கை வைக்கிறாங்க? எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒரு அருமையான ரெவலேஷன் இருந்தது பாருங்க. நல்ல வேளை அவரு போய் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டுன்னு இயேசு சொன்னார். ஆகவே இந்த கன்னத்தில் அறைந்து விட்டாய், இங்கேயும் அறை அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் எல்லார்ட்டயும் சொல்லவும் கூடாது. சில பேர் ரொம்ப ஹீரோயிக்கா நடிச்சுக்கிறாங்க. அப்படி சொன்னா, ஓ! எவ்வளோ எல்லாம் ஏசப்பா எந்திரிச்சு கை தட்டிட்டு இருப்பாரு. அருமை, அருமை எப்படி பேசுறேன்னு சொல்லுவாருங்க. அப்படி ஏசப்பா உங்கள பேச சொன்னாலும் நீங்க பேசுங்க. எனக்கு அதுல பிரச்சனை இல்ல. ஏசப்பா அவங்கள வந்து ஒரு மகனே அவனிடம் சொல். இந்த கண்ணுல அடைச்சு இந்த கன்னத்தையும் காட்டுன்னு நீ சொல்லு. காட்டு. அவனுக்கு காட்டிட்டு இப்படிதான் எங்க ஆண்டவர் உன்ன செய்ய சொன்னாரு சொல்லு அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னா செய். தப்பில்ல. கர்த்தர் இப்படி சொல்லாம நம்மளா இப்படி செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் கை தட்டுவார்னு நினைச்சோம்னா நம்ம மதத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். இட்ஸ் கிறிஸ்டியன் ரிலிஜன். ஓகே. ஜான் அனாஸ்டிகேன்னு ஒரு பிரீச்சர் இருக்காரு. அவர் சொல்றாரு கிறிஸ்டியானிட்டி ஆண்டவர் அழிக்க போறாருன்னு சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு ஃபேக் இதாயிருச்சு. ஒரு பவர்லெஸ் ஃபேக் ரிலிஜன் ஆயிருச்சு. அத ஆண்டவரே அழிக்க போறாருன்னு சொல்றாரு. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது அப்படி இருக்கு. ரியல் கிறிஸ்டியானிட்டிய கொண்டு வரணும்ல. அதனால ஆண்டவர் இப்ப இருக்க ஃபேக் கிறிஸ்டியானிட்டிய டேமேஜ் பண்ணுவாரு. சோ இவருக்கு இருக்கிற ரெவலேஷன் பாருங்க. பாவம் ஒரு ஊர் ஒரு சின்ன ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல சவுத்ல இருந்த ஒரு ஆளு. ஆனா ஊழியக்காரர். ஆனா அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்திருக்கு. இவன் நம்மள கை வைக்கக்கூடாது. இப்ப இவர் சில பேர் நினைச்சுப்பாங்க. அவரு ஒரு மாம்சத்துல மாம்சத்துல ஜெபம் பண்ணல. இது ஆவியில இருந்து வர்ற வெளிப்பாடு. அவன் எப்படி கை வைக்கலாம்? யுவர் ஸ்பிரிட் இஸ் நாட் பொலைட்டா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. இட் இஸ் கெட்ஸ் அஜிடேட்டட். ஹவ் கேன் யூ பீ லைக் திஸ்? சம்டைம்ஸ் உங்க பினான்சியலி ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னா, அதுல போதும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கு எதிர்த்து ஜெபம் பண்ணும்போது யூ ஆர் ரைட். பட் இஃப் யூ ஆர் நாட் ஸ்ப்ரேயிங் அகைன்ஸ்ட் இட், யூ ஆர் ட்ரைங் டு காம்பன்சேட் சாரி அது என்னது காம்பன்சேட் இல்ல காம்ப்ரமைஸ் இருக்கீங்கன்னா, யுவர் ஸ்பிரிட் வில் கெட் அஜிடேட்டட். இட் வில் கிவ் நெகட்டிவ் எமோஷன்ஸ். யுவர் ஸ்பிரிட் வில் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸ். சில குழந்தை கிராங்கி ஆனா அப்படியே கை ரோட்ல எல்லாம் சண்டை அழுது பாத்துருக்கீங்களா? பேரண்ட்ஸ் கையை கால ஆட்டி ஏதாவது வேணும்னு கேட்டிருக்கோம் வாங்கி கொடுக்கலாம் போட்டு ஏரியாவே கலக்கிடும். அந்த மாதிரி யுவர் ஸ்பிரிட் த்ரோஸ் டேண்ட்ரம்ஸ். இட் இஸ் இடியட். ஹவ் கேன் யூ யுவர் ஸ்பிரிட் வில் கால் யூ இடியட். அது ஒண்ணும் அதெல்லாம் பேசும் அப்படி. ஆவியானவர் அப்படி பேச மாட்டாரு. ஆவி சொல்லும். இடியட் அறிவில்லையான்னு கேட்கும். ஓகே. ஏன்னா வந்து என்கிட்ட கேட்க மாட்டேங்கிற சொல் புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்லைன்னு ஆவி உங்களை திட்டும். ஸோ வந்து இட் வில் த்ரோ டேண்ட்ரம்ஸ். இட் வில் சே இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் அன்ரெஸ்ட். நிறைய பேருக்கு வந்து சில சிச்சுவேஷன்ல வர அன்ரெஸ்ட் வந்து பிசாசுனால வரல, அவங்க ஆவினால வருது. ஏன்னா இட்ஸ் தலையில அடிச்சுட்டு உட்காந்துருக்குது. இது இந்த இடத்துல இருக்கணும்னு தேவையில்லையே, இன்னும் பெட்டர் லைஃப் வாழலாமேன்னு சொல்லி. சோ ஐ பிலீவ் தட் கேம் ஃப்ரம் ஸ்பிரிட். அவர் ஒரே ஒரு காயிண்ட் திரும்ப 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 ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. என்ன ஜெபம் பண்றாரு? அவன் எப்படி அடிக்கலாம். ஹவு கேன் ஹி ஹிட்? ஓகே. ஹோல் நைட் ஜெபம் பண்றாரு. காலையில சொல்றாரு, இந்த 3 பேர் அடிச்சான்ல ஒருத்தன் ஓடி வந்தானா. ஓடி வந்து அழுதுட்டு இவர் கால்ல விழுந்துட்டு, ஐயா என்னை தயவு செய்து காப்பாத்துங்க. எனக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு பிரேயர் பண்ணுங்க நானு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த கூட 2 பேர் இருந்தாங்க பாத்தீங்கல்ல, அந்த 2 பேர வந்து அன்னைக்கோ அதுக்கு முந்தின நாளா என்னன்னு தெரியல. அதாவது அந்த சம்பவம் நடந்து இவர அடிச்சாங்கல்ல அன்னைக்கு ஈவினிங்கா இல்ல அடுத்த நாள் காலையிலயான்னு தெரியல. பஸ் அடிச்சு 2 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி. இவன் மட்டும் எப்படியோ தப்பிச்சிருக்கான். ஆனா இவனுக்கு ஒரு பயங்கர பயம் வந்துருச்சு. என்னவா நமக்கும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட். இவர் என்ன போய் பஸ்ஸையா போய் மோத விட்டாரு. இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட். ஆனா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ பாத்தீங்கன்னா, இது மாரிலாம் இருக்கு. இந்த மாரி டைமென்ஷன்ஸ்குள்ளலாம் போல. சில இடங்கள்ல சுவிசேஷம் உள்ள போணும்னாலே இந்த மாரிலாம் பண்ணா தான் போகும். புரியுதா? எங்க அம்மாவுக்கு லைவா எக்ஸாம்பிள் நெறைய நடந்திருக்கு. அது மதுரைக்கு பக்கத்துல திருப்போணம்புதூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு. உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரைக்கு பக்கத்துல அந்த சைடு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அந்த மாரி இடங்கள்லாம் போயிட்டீங்கன்னா, நெறைய ஏரியாஸ் வந்து நார்த் இந்தியா மாரி இருக்கும். அப்படின்னா ஆர்எஸ்எஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்குங்க. ஓகே. ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஹெவி காஸ்டிசம் இருக்கும் அங்கலாம். அ இந்த இடம்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். அங்கலாம் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வட்ட. வி ஷுட் பிரே. சோ அப்படி வந்து ரொம்ப அ மோசமான இடம். அங்க வந்து இதோட எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்க அம்மா என்ட்ட சொன்னதுல 3, 4 தடவ. ஒரு தடவ ஒருத்தன் அருவாள தூக்கிட்டு வந்தான். வந்துட்டு இங்கலாம் வரக்கூடாது. இங்கலாம் வந்து சொல்லக்கூடாது. சொன்னா வெட்டிருவேன். அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னான். அப்புறம் இன்னொரு தடவ ஒருத்தன் வந்து ஒருத்தர தான் அடிச்சுட்டான். கூட இருந்தவர. எங்க அம்மா கூட இருந்த ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போவாரு. திங்ஸ்லாம் எடுத்து தூக்கிலாம் வைக்கிறவரு. அவர போய் அடிச்சுட்டான். இந்த மாரி ஆச்சு. அப்புறம் இந்த மாரி 3, 4 தடவ ஆச்சு. ஒவ்வொரு தடவையும் அவங்க ஒரு தடவ கூட அங்க போறத நிறுத்தல. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஜெபம். அவங்க என்ன சொல்லுவாங்க, "ஆண்டவரே இவனை ரட்சியும் இல்ல சிட்சியும்" ஜெபம் பண்ணுவாங்க. உண்மையிலே அதான் நடக்கும் ஒவ்வொரு டைமும். ஒரே ஒருத்தன் வந்து
ஒரு வாரத்துல வந்து கேண்டில் கொடுத்துட்டு போனேன். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். கேண்டில் நம்ம கொடுத்தோம்னு நினைச்சான் போல. அதனால கேண்டில் கொடுத்து நீங்க உங்க சாமியை விட கும்பிட்டுக்கோங்க. நான் இனிமேட்டு பிரச்சனை பண்ண போயிட்டான். ஒருத்தன் படுத்த படுக்கை ஆயிட்டான். இன்னொருத்தன் செத்தே போயிட்டான். எங்கேயோ எப்படியோ போய் செத்து போயிட்டான். ஆனா செத்து போயிட்டான். எந்த இடத்துலயுமே நிக்கல. ஒரே ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையான ஊர்ல அங்க யாரும் சாகல. ஆனா வேற ஒண்ணு நடந்துச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னா நைட் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து வண்டியில வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துல ஒரு ஃபேக்டரியில வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்துட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாங்க. டெய்லி அந்த ஃபேக்டரிலாம் மெயினா அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே அங்கதான் மெயினா வேலை பார்ப்பாங்க. டெய்லி முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு போவாங்க. அவங்க கிராஸ் பண்ணி போற வழியில தான் வந்து இந்த சர்ச் பில்டிங் இருக்கும். எங்க அம்மா நடத்திட்டு இருந்த சர்ச் பில்டிங். அந்த ஒரு குரூப் வேன்ல அந்த வந்துட்டு இருக்காங்க அந்த மக்கள் வேலைக்கு முடிச்சுட்டு போறவங்க எவனோ பார்த்திருக்கான். அங்க அந்த குரூப்ல இருந்து ஒரு 4-5 பேர் பார்த்திருக்கான். அந்த சர்ச்சுக்கு வாசல்ல வந்து ரொம்ப ஹைட்டான ஒரு உருவம் வந்து ஒயிட் அப்படியே லைட் மாதிரி ஒரு உருவம் வந்து அப்படியே நடந்துட்டே இருக்கிறத பார்த்திருக்கான். இவங்க ஊருக்குள்ள பரப்பி விட்டாங்க. அவங்க சாமி வந்து இறங்கிருச்சு அந்த இடத்துல இருந்து. சோ அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு இடத்துல கூட அவங்கள நிறுத்தவே முடியல. எங்க அம்மாவுக்கு வந்து உண்மையில பாத்தீங்கன்னா ஊழியத்துல இந்த இந்த இவங்களால எந்த தடையுமே வரல. வந்த பிரச்சனையெல்லாம் எங்க அம்மா அப்பாயிண்ட் பண்ண போதகர்களால வந்ததுதான். ஏன்னா அவங்க யாருக்கும் ஒண்ணும் தெரியவும் தெரியாது நிறைய பேருக்கு. அது அவங்க வச்சு பெரிய பாடாயிருச்சு. அவங்க ஏதோ ஒரு ட்ரேட் யூனியன் மாதிரி நடத்துவாங்க. அவங்களாலதான் அவங்க பிரச்சனையை சமாளிக்க ரொம்ப கஷ்டமாச்சு வேற. இது ரொம்ப பெருசா இல்ல. ஏன்னா எங்க அம்மாவுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. ஆண்டவர் என்னை போக சொல்லி நான் போறேன். பூமி எல்லாம் கர்த்தருடையது. அப்ப நான் போனா இவங்க எப்படி என்னை தடுக்கலாம்? எவனும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட். சோ இப்ப கிரைஸ்ட் அப்படின்னா அவர் வந்து இஸ் தி ரூலர் ஆஃப் தி காஸ்மோஸ். ஓகே. பூமி அனைத்துக்கும் ராஜா. ஓகே. அந்த அந்த எலிவேட்டட் ஹைலி எலிவேட்டட் எக்ஸால்டட் பொசிஷன். அந்த டைமென்ஷன். அதனால லேம்ப்ன்ற டைமென்ஷன் இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? அப்படின்னா இப்ப நம்ம படிச்ச பகுதியில தான் அந்த வித்தியாசம் வருது. என்ன வருதுன்னா தேவரீர் துதி கன மகிமை எல்லாத்துக்கும் பாத்துறாரு. ஏன் அப்படின்னா சகல ஜனங்கள் என்றும் கோத்திரங்கள் என்றும் பாஷைக்காரர் என்றும் நீர் எங்களை மீட்டு கொண்டு உம்மோடு கூட எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஓகே. அப்ப கிரைஸ்ட் அப்படின்னா ரூலர். lamb அப்படின்றவரு is not just the ruler, it's an increased revelation or higher revelation where lamb is a redeeming ruler. மீட்கும் ராஜா. ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்றவர் யாரு? அந்த டைமென்ஷன் என்ன? அவருடைய டைமென்ஷன் என்ன? அவர் மீட்கும் ராஜா. என்ன மீட்கிறாரு? எதற்காக மீட்கிறாரு? சகல ஜனங்களும் கோத்திரங்களும் பாஷைக்காரர்களும் இருக்கிறோம். மீனிங் we are all from different groups, different tribes, different nations. ஓகே. பல ஜாதிகள், உலகத்தின் எல்லா சிருஷ்டி, எல்லா விதமான ஜனங்கள், ரேசஸ், செக்ஸ், ரிலிஜியன்ஸ், இப்படி பல குரூப்ஸ்ல இருந்து காஸ்ட் அது இதுல இருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து அழைத்திருக்கிறார். இப்படி பல இடங்களிலிருந்து பிரித்தெடுத்து அழைத்திருக்கிறார். அழைத்தவர் வெறுமனை அழைக்கல, என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். எதற்காக அழைப்பு, எதற்காக மீட்புன்னு பாத்தீங்கன்னா ஆளுகைக்கான அழைப்பு, ஆளுகைக்கான மீட்பு. எங்களை உம்மோடு கூட ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அப்ப லேம்ப் அப்படின்னாலே அவருடைய பவரை பத்தின மேட்டர் இல்ல. அது அவருக்கு பவர் இருக்கின்றது, நோ டவுட்ஸ் அபௌட் தட். பட் lamb is a revelation of God redeeming his people and making them rulers with him. அவரோட கூட ஆளுகை செய்யும்படி அவரோட கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கிற அந்த ஒர்க் தான் இருக்கு. அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய ஊழியம். அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கிரியை. அப்ப ஆட்டுக்குட்டியானவர்ன்ற டேர்ம் அங்க கண்டினியூ ஆகிறதுக்கு காரணம் நாட் ஜஸ்ட் இஸ் த ரூலர். ஓகே. அது அப்படின்னா கிரைஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. அங்கே எண்ட் ஆகுது. ஏன் இது இருக்குன்னா lamb அப்படின்ற டேர்ம் வந்து இஸ் a term that makes us rulers with him. ஓகே. இப்ப அந்த வசனத்தை பாருங்களேன், உங்களுக்கு புரியும். ரெவலேஷன் 12:11 அவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவர்கள் ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிக்கல. யார் ஜெயிச்சா? அவர்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜெயம் ஏற்கனவே வந்துருச்சு. அவர் சிலுவையில முடிச்சிட்டாரு. அது அவருடைய ஜெயம். அதனால கிறிஸ்துவாக உயர்த்தப்பட்டார். ஓகே. அது அவருடைய ஜெயம். அது வந்து பிக்ஸ்டு. ஆனா நம்முடைய ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவர். இல்லனா ஆட்டுக்குட்டியானவரை வைத்து நாம் காரியத்தை சாதிக்கிறோம். ஓகே.
நம்மை அங்க தெளிவா சொல்றாங்க. நீர் எங்களை பல கோத்திரங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் எங்களை தேவனுக்கென்று மீட்டுக் கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர். நாங்கள் அரசாங்கம் கொண்டு புதிய பாட்டை பாடினார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் அதனாலதான் பாருங்க, நம்ம இன்னைக்குமே வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பயன்படுத்த வேண்டியது. அந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப சில பேர் என்ன முதிர்ச்சி ஆயிட்டோம்னு என்ன பண்ணிடுறாங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னு சொல்ற போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்றாங்க. என்னோட கொஸ்டின், என்னோட பாயிண்ட் என்ன தெரியுமா? பைபிள் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுச்சுன்னா அதே யூஸ் பண்ணுங்க. தயவு செய்து மாத்தாதீங்க. ரீசனுக்காக இருக்கு. நான் அந்த சம்டைம்ஸ் வந்து இந்த லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் கூட எனக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, அவங்க அதை டைல்யூட் பண்ணி விட்டுறாங்க. lamb அப்படின்னா யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதை முடிச்சுறாங்க. இல்ல, there is dimension altogether. இந்த ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, என்ன பாட்டு? வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால் வரும். அப்புறம் கடைசியில ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வரும். ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அவர் பாட்டை நான் பாடுறது கேட்டிருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு அங்கேயும் திரும்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாடிட்டு இருக்காரு. நான் அவர் தெளிவுபடுத்துறாராமா, யாரோ எவனாவது ஆட்டுக்குட்டியை கும்பிட்டுற கூடாது அப்படின்னு பயப்படுறாரா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்ல பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஓ, ஆட்டுக்குட்டின்னு போட்டிருக்காம ஆட்டுக்குட்டியை கும்பிடணும் போலன்னு போய் கவுந்துருவாங்க ஆட்டுக்குட்டி முன்னாடி அப்படின்னு பயந்தாரா என்னன்னு தெரியல. பேசாம இயேசு கிறிஸ்துன்னு போட்டுருவோம், எதுக்கு குழப்பம்னு. அப்படி இல்லைங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னு இருக்குன்னா நம்மளும் அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா there is a reason for it. அது என்ன ரீசன்னா, it is a redeeming blood, a redeeming lamb, a lamb that redeems through its blood and redemption towards dominion and authority. ஆளுகை நாம் செய்வதற்காக மீட்டெடுக்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஏன் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப நம்ம ரத்தத்தை தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா, நம்ம பிளட் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு ஒண்ணுமே புலப்படாது, பிளாங்கா இருக்கும், அப்படியே இருக்கும். சூழ்நிலையை பார்த்தா அது அப்படியே நம்மளை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கும், எதுவுமே சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்கும், அப்படியே இருக்கும். சரியா? அந்த டைம்ல வந்து பிசாசு வந்து என்ன சொல்லிடுறான், நிறைய பேரை ஏமாத்தி விட்டுறான் அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேற டாபிக் பேரு, இது வந்து ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிடுறான். நிறைய பேர் இதெல்லாம் பண்றாங்க, பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு டவுட் வந்துருது. நானும் ஜெர்மனி தான் பாக்குறேன் பிரதர், ஒன்னும் நடக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய கார்னல் சென்ஸ்ல இருந்து வர்ற இன்புட்டை என்கிட்ட சொல்றாங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, அப்படிதான் இருக்கும், அதை பத்தி கண்டுக்காதீங்கன்றேன். உங்களுக்கு பெருசா ஒண்ணும் நடக்கிற மாதிரி சில நேரம் தெரியாது. உங்க மைண்டுக்கு வந்து பர்டிகுலரா ஒண்ணுமே நடக்கலன்னு தோணும். நம்ம வேற டாபிக் யோசிக்கலாம்னு தோண ஆரம்பிக்கும். அதுதான் முக்கியமான டைம் பாருங்க. அந்த டைம் தான் யூ டு புட் யுவர் ஃபுட் இன் தி கிரவுண்ட் அண்ட் ஐ அம் கோயிங் டு ஸ்டே ஹியர். ஐ அம் கோயிங் டு கன்டினியூ மெடிடேட்டிங் ஆன் பிளட். ஏன்னா நீங்கள் ரத்தத்தை தியானிக்க என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா, உங்களுடைய மனது சிங்காசனத்திலே ஏறிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு குழந்தை இருக்கு, சின்ன குழந்தைன்னு வைங்களேன். நீங்க என்ன கார்ல ஏதோ இன்னொரு ஊருக்கு போறது கிளம்புறீங்க. அந்நேரம் இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு வைங்க. சென்னையில இருந்து பெங்களூர் போறீங்கன்னு வச்சுப்போம். சென்னையில ஏறும்போது உங்க குழந்தை தூங்கிடுச்சுன்னு வைங்க. சென்னையில இருந்து ஒரு டிராபிக் இல்லைன்னா ஒரு 6 மணி நேரத்துல பெங்களூர் போயிடலாம். உங்க குழந்தை ஏறிட்டு நல்லா தூங்கிடுச்சு. தூங்கிட்டு அது முழிக்குது. எப்ப முழிக்குது? பெங்களூர் போன தான் முழிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்க குழந்தைய பொறுத்தவரை அது என்ன நினைக்குது? நம்ம சென்னையில தூங்கிட்டு இருக்கோம்னு நினைக்குது தூங்கும்போது. ஆனா அது எங்க போய் ரீச் ஆயிடுச்சு, இப்ப தண்ணி அறியாம பெங்களூர் போயிடுச்சு. போன பிறகுதான் அதுக்கு தெரியும், ஓ பெங்களூர் வந்துட்டோம் போலன்னு. தூங்கிட்டு இருப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. சேம் திங் happens to your mind when you meditate the blood. Your mind thinks you are in the same place because in the natural nothing has changed. எல்லாம் அப்படியே தான் இருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு அவ்வளவுதான் புலப்படும். குழந்தை மாதிரி தான் உங்க மைண்ட் இருக்குது when compared with your spirit. But at the same time, as you meditate the blood, your spirit is pumping energy into your system. Your spirit is getting access to hidden areas of your being, so it can go and search the inward parts. உங்கள் ஆழமான ஏரியாஸ்லாம் அதை ஆராய்ந்து பார்த்து அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ சரி பண்ணி கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆவியினாலே. ஓகே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். அந்த மாதிரி நிறைய ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு உள்ளேயும் நடக்கிறது, உங்களுக்கு வெளியேவும் என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு, அது நமக்கு தெரியாது. ஆனா அந்த ப்ராசஸ் கண்டினியூஸா சீம்லெஸ்ஸா நடக்கணும்னா அதுக்கு ரத்தம் உள்ள வந்துட்டே இருக்கணும். பிளட் மெடிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ என்ன செய்து கொண்டிருக்கிறதுனா, உங்களை ஆளுகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆளுகைக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அண்ட் இந்த ஆளுகைக்குள்ள உங்களை கொண்டு போறது முதல்ல உங்களுக்கு சில வெளிப்பாடுகள் வேணும், ஞானம் வேணும். அதை வந்து உங்களுடைய ஆவி உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் வந்து நீங்க படிச்சு பக்கமா படிச்சு அறிந்து கொள்ற ஞானம் இல்ல. பரத்திலிருந்து உங்களுக்கு அருளப்படுகிற ஞானம்
இட்ஸ் a download. It comes to you just like that. அப்படி ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். It comes within a second. You don't have to work too hard for that. But அந்த ஞானத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இடம் உண்டாக்கப்பட வேண்டும். அந்த இடத்தை நீங்களா உண்டாக்க முடியாது. ரத்தத்தை தியானிக்கும் போது ரத்தம் இடத்தை உண்டாக்குகிறது. ரத்தம் உங்கள் ஆவிக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது, செயல்படுறது. உங்கள் ஆவி செயல்பட்டு உங்களுக்கு தேவையான ஞானம், ஆலோசனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிறது. அண்ட் யுவர் மைண்ட் கேட்சஸ் இட் அட் த டைம் ஆஃப் நீட், ஜஸ்ட் லைக் தட். எப்பொழுது தேவையோ, எப்பொழுது வேண்டுமோ அப்போது சரியான நேரத்தில் சடனா உங்களுக்கு அந்த வெளிப்பாடு, அந்த ஞானத்தை உங்கள் ஆவி உங்க மைண்டுக்கு இம்பார்ட் பண்ணி விட்டுரும். இது சடனா நடக்கும். பைபிள் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு பாருங்க. எரிகோ சுத்தி எத்தனை தடவை வர்றாங்க? டெய்லி ஒரு டைம், 7வது நாள் 6 தடவை சுத்தி இருந்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. எரிகோ அப்படியே இருக்கு. 7வது தடவை சுத்தி இருந்தாங்க, டமால் இடிஞ்சு விழுந்துருச்சு, ஒண்ணும் இல்லாம போச்சு. ஓகே, நாகமான் 7 தடவை முங்க சொன்னான் எலிசா, 6 தடவை முங்கி ஒண்ணும் நடக்கல. ஆனா 7ஆம் முறை முங்கி எழுந்த போது சிறு பிள்ளையின் மாம்சம் போலாயிட்டு. சூப்பர் நேச்சுரல் ஒர்க் ஆஃப் காட் நடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அது யூ டோன்ட் நீட் லாட் ஆஃப் டைம் ஃபார் தட். இட் வில் ஜஸ்ட் ஹேப்பன். பட் அந்த ப்ராசஸ், அதை கொண்டு வர வைக்கிறதுக்கான வேலை இருக்கு பாத்தீங்களா? இளைப்பாவை பிரவேசிக்க பிரயாசப்படுங்கன்னு. அதான் ரத்தம் நமக்கு செய்கிறது. நம்ம ரத்தம் நாம் ஆதாமின் குடும்பம், ஆளுகை இல்லாத, ஆதிக்கம் இல்லாத, சுருங்கி போன, பிசாசால் மிதிக்கப்படுகிற ஆதாமின் குடும்பத்திலிருந்து நம்முடைய மனதை, நம்முடைய சரீரத்தை, என்னுடைய உணர்ச்சிகளை அது எலிவேட் பண்ணி எங்க கொண்டு வருதுன்னா கிறிஸ்துவின் குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஏன்னா இந்த ரத்தம் சாதாரண ரத்தம் இல்லை, இது ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆட்டுக்குட்டியின் ரத்தமாய் இது இருக்கிறபடியா, ஆட்டுக்குட்டி யானவரின் ரத்தமாய் இது இருக்கிறபடியா, இந்த ரத்தம் பை நேச்சர், பை டிஃபால்ட் எல்லாரையும் ஆளுகை செய்ய வைக்கிற ரத்தமாய் இருக்கிறது. இதுதான் பவுல் ரோமர் 5:17 இப்படி எழுதுகிறார். ஒரு மனுஷன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டது, ஆதாம் மூலமா. அதே போல கிறிஸ்துவின் நிமித்தமாய், இயேசுவின் நிமித்தமாய், அவருடைய மரணத்தின் நிமித்தமாய் கிருபையாக ஈவின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்ல. வெளிப்படுத்தல் 1:5-6 இதான் வாசிக்கிறோம். உடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீங்க. இது வெளிப்படுத்தல் 5 வருது. அதுல வருது, தம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். ஓகே, சோ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு நம்ம ஏன் அந்த டேர்ம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது மட்டும் இல்லை, இது ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட். இட்ஸ் a redeeming character, redeeming dimension, மீட்பின் டைமென்ஷன். எப்படிப்பட்ட மீட்பு? ஆளுகைக்குள்ளும் அதிகாரத்துக்குள்ளும் நம்மை கொண்டு சேர்க்கிற மீட்பு. ஓகே, இன்னொன்னு ஒரு காரியம் பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்றவருடைய டைமென்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி, 6ஆம் அதிகாரம் 15 வாசி. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். ஓகே, இப்ப ஆட்டுக்குட்டியானவர் மீட்கிறவர்னு சொன்னேன்ல, ரிடீம் பண்றவர்னு. இல்ல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. அப்படியே அதை சொல்றேன். ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, தம்முடையவர்களை மீட்டுக் கொள்றது, அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குறது. அது ஆட்டுக்குட்டியானவர் செய்கிறார். 2வது ஆட்டுக்குட்டியானவரின் கிரியை அப்படின்னு பார்க்கும்போது, அவர் நீதியை வழங்குகிறவராயிருக்கிறார், நீதி செய்கிறவராயிருக்கிறார். ஓகே, நீதி செய்கிறவர் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் இங்க வருது. அதுக்கு ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் wrath of the lamb, ஆட்டுக்குட்டியானவரின் கோபம். ஆட்டுக்குட்டியானவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோபாக்கினை பாத்திரத்தை உடையவர். ஓகே, இந்த என்டையர் பேசேஜே பாத்தீங்கன்னா கோபாக்கினையின் பேசேஜ் தான் ஃபுல்லாவே. ஓகே, முத்திரைகள் ஒண்ணு உடைக்க ராத் எப்படி அன்லீஷ் ஆகுது. ஓகே, இன்னைக்கு ஒரு தம்பி கிட்ட கேட்டிருந்தாரு,
இயேசுவின் மேல கோவாக்கினை பிதாவானவர் ஊத்துனாரா சிலுவையில? ஊத்துனாரா ஒருத்தன் சொல்றான், ஊத்துன்னு ஒருத்தன் சொல்றான். இப்ப ஊத்துனாரா இல்லையான்னு கேட்டேன். நான் என்ன சொன்னேன், அவரு அங்கெல்லாம் எதுவுமே ஊத்தல, இன்னும் ஊத்தியே முடிக்கலன்னு சொல்லிட்டேன். பொதுவா கிரேஸ் சர்க்கிள் இருக்கும் சொல்லுவாங்க, இல்ல அவரு எல்லா கோவாக்கினையும் இயேசு மேல ஊத்திட்டாருன்னு. அப்படிலாம் எங்கேயும் பைபிள்ல போடல. எல்லா மேல ஊத்திட்டாருன்னா அப்ப இது என்ன வந்துட்டு இருக்கு? வெளிப்படுத்தல் எங்க வருது? வெளிப்படுத்தல் சிலுவைக்கு முன்னாடியே பின்னாடியா? சிலுவைக்கு அப்புறம். அப்படிதானே? சோதம் குமாரா மேல ஊத்துனாரு, ஓகே, சிலுவைக்கு முன்னாடி. இப்ப என்ன வருது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை இருக்கிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்னா ஆதாமின் குடும்பத்தின் மேல் தேவனுடைய கோபாக்கினை இருக்கிறது. ஓகே, ஆனால் அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் அது எல்லாருமே அன்லீஷ் ஆகப்படுறது இல்ல. ஆனால் இங்க இவங்க யார் இந்த சுயாதீனர்? யார் இவங்க? அதை மட்டும் பார்த்துடலாம். ஏன் இவங்க மேல வந்து ஆட்டுக்குட்டியானுடைய கோபம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10வது வசனம் வாசிங்க. இதே அதிகாரத்துல வெளிப்படுதல் 6:10. 6 இல்ல 10க்கு முந்தின வசனம் செய்தாரு. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஓகே, இந்த பூமியின் ராஜாக்கள் பெரியவர்கள் இந்த குரூப் இருக்கே, இந்த குரூப் மேல ஏன் வந்து கோபாக்கினை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க? முந்தின இதுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சாட்சியை உடையவர்கள் அவர்களை உபத்திரவப்படுத்தி இருக்கிறாங்க, தொல்லை பண்ணியிருக்காங்க, கொலை செய்திருக்கிறார்கள். ஓகே, அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் இவங்க எல்லாம் வந்து இவங்களை வந்து இவர்கள் உபத்திரவப்படுத்தி துன்பப்படுத்தி கொலை செய்திருக்கிறார். சரியா? சோ அவர்கள் மேல இவருடைய கோபாக்கினை வருகிறது. சரியா? சோ அவர்கள் மேல் இவருடைய கோபாக்கினை வருகிறது. அந்த கோபாக்கினை வந்து எதை நோக்கி இருக்கிறதுனா, பூமியை மீட்கிறதை நோக்கி இருக்கிறது. அதுவும் redemptive தான். Okay, wrath of God is also redemptive in the sense wrath of God redeems the earth for his people. இந்த ராஜாக்கள், சுயாதீன, அடிமைகள் இவங்க கண்ட்ரோல்ல தான் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து புடுங்கி யார்கிட்ட கொடுக்கணும்? தன்னுடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஓகே, சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டைமென்ஷன். இதெல்லாம் புரிஞ்சுச்சுன்னா சபை விசுவாசிகள் வந்து செல்வந்தர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கீழே போக மாட்டாங்க. ஏனென்றால் பூமியும் அது நிறையும், உலகம் அதுல குடிகளும், இந்த பூமியில இருக்கிற prime things இல்லனா வந்து என்ன சொல்றது, creamனு சொல்லுவோம் பாத்தீங்களா, that all belongs to the people of God. Everything belongs to the people of God. But we don't fight for that through physical warfare. We don't even have to. ஏன்னா ஏற்கனவே கிரயத்தை செலுத்தி முடித்து விட்டார். இதெல்லாம் மீட்கிறதுக்கு எல்லாத்தையும் மீட்டு எடுத்து விட்டார். மீட்டு எடுத்ததை கொண்டு வர்றதுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி புடிங்கி கொடுக்குறார். அண்ட் அதுக்கும் பாத்தீங்கன்னா அவரே அந்த வேலை செய்கிறார். ஆட்டுக்குட்டி அவனுடைய கோபாக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. wrath of the lamb. அவரே அதை செய்கிறார். சோ நம்மை மீட்டு கொண்டார். அது முதல்ல ஆட்டுக்குட்டியானவரோட ரோல். இரண்டாவது ஆட்டுக்குட்டியானவரோட ரோல் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பூமியை மீட்டு தன்னுடையவர்களிடம் கொடுப்பது. ஏன் இதெல்லாம் அவரே பண்றாருன்னா, அவர் தான் ரத்தம் சிந்தினார். அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார் ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி அவன் பார்த்தான், சிங்காசன தண்டைக்கு வந்து நிற்கிறத நமக்காக அடிக்கப்பட்டார். ஓகே, நான் இப்படிதான் யோசித்தேன். அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்க ஆட்டுக்குட்டி அவன் என்னத்தை பார்த்தான்னா, எப்படி பார்த்தான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு, அடிக்கப்பட்டதுன்னா அந்த கழுத்து தானே வெட்டுவாங்க, அப்படிதானே வெட்டுவாங்க ஆடை. So maybe he saw a lamb with a wound here, அதாவது சிவியர் wound. ஓகே, ஆடை வெட்டுறதுக்கு எப்படி வெட்டிருப்பாங்களோ அப்படிப்பட்ட wound. But it is a scar now because this lamb is resurrected. உயிர் தெழுந்த ஆட்டுக்குட்டின்னு தான் பாக்குறோம். ஏன்னா சிலுவையில் அடிக்கப்பட்டார் ஆட்டுக்குட்டியாக, ஆனால் அவர் மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். ஆட்டுக்குட்டியானவர் உயிரோடு எழுப்பினார். ஓகே, நான் இது ஒரே ஒரு தான் பார்த்தேன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஜெபிக்கும் போது இப்படிதான் எனக்கு இந்த வெளிப்பாடு வந்தது. That cut was made to add me into his family. That cut was made to him to add me. It's like a surgical procedure. இப்போ வந்து ஒரு தாயை வந்து அவங்க வந்து அந்த சி செக்ஷன் பண்றாங்க, ஆபரேட் பண்றாங்கன்னு வைங்களேன். ஆபரேட் பண்ணி the baby எடுக்கிறாங்க. So the baby gets added into the family because of the cut the mother has. Same way, because of the cut that Jesus had, the Lamb of God had, we are added into the family of the King of Kings. கிறிஸ்துவினுடையவர்களாகி விட்டோம் அப்படின்னா ராஜாவினுடையவர்களாகி விட்டோம்.
ராஜாவின் குடும்பத்துக்குள்ள நாம் வந்து விட்டோம் அந்த கட் மூலமா. இது முதலாவது. ரெண்டாவது, அதே கட்டு தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு நீதி அளிக்கிறது. துன்மார்க்கருடைய கையில் இருக்கிறவர்களை பிடுங்கி நம்முடைய கையிலே கொடுக்கிறது. சரி, அதை நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்றேன், மிஞ்சின நீதிமானா யாரும் இருந்துறாதீங்க. ஐயோ பிரதர், எனக்கு அந்த மாதிரிலாம் பேராசைலாம் இல்ல பிரதர். எனக்கு ஏதோ வண்டி ஓடுனா போதும், அதுவே பெரிய திண்டாட்டமா இருக்கு. வண்டி ஓடுனா போதும் அப்படின்லாம் பேசாதீங்க. ஏன்னா மினிமம் வாட் வி கேன் டூ இஸ் சேயிங் ஆமென் டு வாட் காட் இஸ் சேயிங். மினிமம், பேர் மினிமம். அட்லீஸ்ட் அதையாவது பண்ணலாம்ல. ஜஸ்ட் சே ஆமென். ஆமென் ஆண்டவரே, நீர் கொடுக்கிறதை நான் வாங்கிக் கொள்கிறேன். நீர் எங்க இருந்து புடுங்கி எவன்ட்ட இருந்து புடுங்கி கொடுத்தாலும் நான் வேணாம் சொல்ல மாட்டேன். நான் புடுங்கல, நீர் தான் புடுங்கி கொடுக்க போகிறீர். அப்படி பண்ணுவேன் நீர் ஏற்கனவே சொல்லிட்டீர். அது உங்களுடைய வேலைன்னு சொல்லிட்டீர். அதனால நீ செய்து கொடுக்கிறீர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பூமி உலகத்துல இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிலாங்ஸ் டு த லேம்ப். அப்படி இருக்கும்போது அவருடைய எடுத்து அவர் இஷ்டப்படி கொடுக்கறது அவருக்கு அதிகாரம் இல்லையா? அந்த ஊமையில சொல்றாருல, என்னுடையதை என் இஷ்டப்படி எடுத்து கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? நீங்க சொல்லலாம், அது அந்த ஏ அப்படின்ற பேர்ல ஆரம்பிக்கிறவர்கிட்ட இருக்கு, இன்னொரு ஏ இருக்காரு அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது அவரோடதெல்லாம் கிடையாது. அவர் சொல்லிட்டு இருக்கலாம், எங்களோடது நாங்க தான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், நாங்க வேர்வை சிந்தி உழைச்சமாக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கலாம். வேர்வையை சப்ளை பண்ணதே ஆண்டவர் தான். அப்புறம் எப்படி வேர்வை இவரோடதாகும்? ஆகாது. எவனும் சொந்தம் கொண்டாட முடியாது எதை பத்தியும். எல்லாம் பிலாங்ஸ் டு தி லேம்ப். பை கிரியேஷன் he owns it, and by redemption he owns it double time. By creation it is his property, he created it. But Adam the idiot lost it, so he recovered it. So by creation he owns it. Now by redemption he owns it again. So it's basically double ownership of the same thing. அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க ஏன் வேணாம்னு சொல்லணும்? நீங்க சொல்லலாம், பிரதர் நான் எங்க பிரதர் வேணாம்னு சொன்னேன்? வேணாம்னு சொல்லவே இல்லையே. நீங்க வேணாம்னு நேரடியா சொல்லல. ஆனா ரத்தத்தை உங்களுக்குள்ள ஓட விடலனா உங்க மைண்ட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணாது. உங்களுக்குள்ள ஒரு நெருடல் வரும். எனக்கு முதல்ல இந்த வெல்த் டிரான்ஸ்ஃபர் பத்தி ஆண்டவர் பேசும்போது எனக்கு ரொம்ப நெருடல் ஏற்பட்டு, எனக்கு என்ன தோணுச்சு, ஐயோ அடுத்தவங்க இதெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது, அது எனக்கு வேணாமே. ஆண்டவரே நீரா பார்த்து எனக்கா ஏதாவது வானத்துல டம்முனா போடுங்க, நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க எடுத்து கொடுப்பேன்னு சொல்றது ரொம்ப, ஆண்டவரே நாங்களாம் ரொம்ப டீசென்ட் பீப்புள், 21st செஞ்சுரியில இருக்கோம், எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். அப்பதான் அவர் சொன்னாரு, அடுத்தவனோடதுன்னு யார் சொன்னது? என்னோடது. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதுல குடிகளும் என்னுடையது. நான் எடுத்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படி கேட்டாரு. கொஞ்சம் டைம் ஆச்சு அதெல்லாம் புரியுறதுக்கு, ஒரு கான்செப்ட் லெவல்ல புரியுறதுக்கே டைம் ஆச்சு. நம்ம இப்ப கூட பாருங்க, சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பயம் வரும். ஒரு பயம் இல்ல, ஒரு மாதிரி ஒரு அவர்ஷன் மாதிரி வரும். அதெல்லாம் மாம்சத்துல இருந்து வருகிறது, பிசாசினால் உண்டாகிறது. அதையெல்லாம் ரத்தம் தான் சரி செய்யும். ஏன்னா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நீங்க மெடிடேட் பண்ணும்போது நீங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் குட்டிகளும் எல்லாம் ஆட்டுக்குட்டி ஆனவருடையது. அவர் அதை தம்முடைய கோபாக்கினை பயன்படுத்தி சத்துருக்களிடமிருந்து பிடுங்கி என்னிடம் கொடுக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு நீங்க அப்பதான் வர்றீங்க. ரத்தத்தை பயன்படுத்தும் போதுதான் அந்த சேஞ்ச் வரும். ரத்தத்தை பயன்படுத்த அதனாலதான் பிசாசு இந்த ரத்தத்தின் பத்தின டீச்சிங்கை எதிர்க்கிறான். எப்படி எதிர்ப்பான் அப்படின்னா, நிறைய பேரு முக்கியம், பிளட் ஆஃப் ஜீசஸ் முக்கியம் சொல்லுவாங்க. ஆனா பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, மெடிடேட் பண்ண மாட்டாங்க, அதை வேற டாபிக் எல்லாம் பேசிட்டுருவாங்க, இது விட்டுருவாங்க. இது யாரு வேணும்னே பண்றது இல்லைங்க. there is a deliberate attack by the devil to hide this topic. ரொம்ப பேசக்கூடாது, வேற ஏதாவது பேசுங்க, இதை பாரு, அங்கிட்டு பாரு, இங்கிட்டு பாரு, மேல பாரு, கீழே பாரு, அங்கிட்டு பாரு, இங்கிட்டு பாரு சொல்லிட்டு இதை டைவர்ட் பண்ணி விட்டுறான், பேச விட மாட்டேங்கிறான். ஏன்னா he knows devil is afraid, terribly afraid of the blood. He knows that when people start to meditate the blood, they will unleash their ரூபங்கள் over the devil. வெளிய பார்க்க ஒரு ஆளு, ஆனா உள்ளுக்குள்ள பல ரூபங்கள் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள உங்க ஸ்பிரிட்ல பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. there are terrifying dimensions which the devil cannot stand. அது எப்படி அன்லீஷ் ஆகுதுன்னா, through the blood it is getting unleashed. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி few years back டெல்லி இது போயிருந்தேன், ஒரு வேலையா போயிருந்தேன். அப்போ உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீட்டுல தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஒரு நாள் மத்தியானம் 2 மணிக்கு நான் அன்னைக்கு நைட்லாம் கொஞ்சம் தூங்கல, ஏதோ வேலை இருந்தது. அதனால மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தேன். 2 மணி இருக்கும். தூக்கத்துல எந்திரிச்சிட்டேன். எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிச்சேன்னா, நான் ஒரு விஷன் பார்த்து எந்திரிச்சேன். பயமா இருந்தது, அதனால எந்திரிச்சேன். அந்த விஷன்ல என்ன பார்த்தேன் தெரியுமா? 2 கிங் கோப்ரா ஸ்னேக்ஸ் பார்த்தேன். ஆனா அந்த கலர்ல கிங் கோப்ரா ஸ்னேக் உலகத்திலே இல்ல. ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு. அப்படியே ஒரு ஆரஞ்சிஷ் அண்ட் எல்லோ கலர் மிக்ஸ்ல இருந்துச்சு. இப்படி ஒரு கிங் கோப்ரா உலகத்திலே நானும் தேடி பார்த்தேன். கிங் கோப்ரா இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா இல்ல.
2 கிங் கோப்ரா, டெரிஃபைங் கிங் கோப்ராஸ் ரெண்டுமே. அதை பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. கிங் கோப்ரா பயங்கரமா இருக்கும், அது பயங்கர டெரிஃபைங் இருந்துச்சு 2 கிங் கோப்ரா. சோ நான் முதல்ல என்ன நினைச்சுக்கிட்டேன், நமக்கு அப்ப தெரிஞ்சது அவ்வளவுதான். ஓ, இது இந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த ஏரியாவுடைய ஆவி வந்திருக்கு, நம்மள மிரட்டுறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். நினைச்சிட்டு நான் வந்து அது வந்து நான் என்னன்னு ரொம்ப எனக்கு புரியல, நானும் விட்டுட்டேன். ஆனா எனக்கு தோணிட்டு அடிக்கடி அது வந்துட்டே இருக்கும். அது என்னவா இருக்கும், ஏன் நான் பார்த்தோம், ஏன் நான் பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அதுல ரெவலேஷன் கொடுத்தது வந்து மோசஸ் ஈஜிப்ட்ல நடந்தது எனக்கு காட்டினார். ஏன்னா நம்ம பாம்புனாலே கெட்டதுன்னு பொதுவாக நினைச்சிட்டு இருக்கோம்ல, சர்பன்ட்னாலே கெட்டது. ஆண்டவர் எனக்கு காட்டினாரு, மோசே அந்த கோலை கீழே போட்டப்போ அது ஈகிளா மாறல, நம்மளோட அனிமல் ஈகிள் தானே, ஈகிளா மாறல. ஆனா என்னவா மாறிச்சு, பாம்பா மாறிச்சு. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க பாம்பா மாத்துவாங்க எங்க அந்த ஊர்ல. சோ இந்த பாம்பு போய் அந்த பாம்பு முழுங்கிடுச்சு. புரியுதா? ஞானிகளே அப்படியே தந்திரத்திலே பிடிக்கிறார். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஏதோ ரொம்ப பெரிய ஆட்கள், நாங்க அப்படியே பாம்பு உருவாக்கி இது பண்ணுவோம் அது பண்ணுவோம். ஏய், நீ எவ்வளவு மந்திரம் பண்ணாலும் மாந்திரீகம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் என்கிட்ட இருக்க மந்திரம் அதோட பெருசு, என் மந்திரத்தாலும் முழுங்கிரும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் மோசையை வச்சு அப்படி அங்க ஒரு ஷோ காட்டினார் ஆண்டவர். God God does not just want to deliver his people. Sometimes or most of the times he wants to put up a grand show while that happens. நீங்க சொல்லலாம், என்னைய பப்ளிக்கா அவமானப்படுத்திட்டாங்க பிரதர், பப்ளிக்கா நாங்க இந்த மாதிரி ஒரு துன்பத்துக்குள்ள போயிட்டோம், ஒரு அவமானத்துக்குள்ள போயிட்டோம், இத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டோம் அப்படின்னு. நான் சொல்றேன், God is scripting a dramatic victory for you. பைபிள்ல பாருங்க, எல்லாமே டிராமாட்டிக்கா இருக்குங்க பைபிள். சும்மா ஏதோ உப்பு சப்பில்லாத சம்பவங்கள் கிடையாது, டிராமாட்டிக். தாவீது கோலியாத்து கதை எடுத்தாலும் டிராமாட்டிக்கா இருக்கு. அங்க பிரம்மாண்டமா நடக்குது, எல்லாரும் முன்னாடி கர்த்தர் செய்யறாரு, அவருடைய கிரியைகளை செய்யறாரு. அது மாதிரி மோசேக்கு அப்படிதான், மோசே மூலமா அப்படிப்பட்ட கிரியைகள் நடந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான் புரிய ஆரம்பிச்சது. அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த ஹிண்ட், லைட். இல்ல, சர்பன்ட்னாலே நெகட்டிவ் டேர்ம் இல்ல, வேற என்னமோ இருக்கு, வேற என்னமோ இருக்கு. And it took a while for me to really understand what God showed me. What he showed me was the two serpents I saw is some of the dimensions in the spirit that God has given us. அது ஏன் ஃபெரோஷியஸா இருக்கு அப்படின்னா, there is anger and wrath in your spirit man. ஓகே, அது அத காட்டுது சில காரியங்களை டீல் பண்றதுக்காக. யோசித்து பாருங்க, ஒரு பாம்பு இன்னொரு பாம்பு முழுங்குற சீன் வந்து ரொம்ப ஹெவன்லி பிளிஸ்ஸா இருக்குமா, டெரிஃபிக்கா இருக்காது. அதுதான் அங்க நடந்தது. There is a dimension like that. ஏன்னா the lamb has a dimension like that. There is something called the wrath of the lamb. அவருக்கு அப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கும்போது, அவருடையவர்கள், அவரால் மீட்டுக் கொள்ளப்படுகிறவர்களுக்கும் அப்படிப்பட்ட டைமென்ஷன் இருக்கிறது. ஸோ எனக்கு இன்னும் டீடைல்டா அதை பத்தி அந்த விஷயம் எனக்கு பார்த்து எனக்கு தெரியல, ட்ரீம் எனக்கு தெரியல. பட் ஓவரால் ஐ நோ சம்திங். See, I've always been having a burden for North India. Okay, not just about அங்க போய் சபையை ஸ்தாபிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. To have dominion over that region, I have great vision. Okay, அது passion, அது ரொம்ப நாளா எனக்கு இருக்கு. And I was in Delhi when that happened. And அந்த டைம் நான் டெல்லி போனது was quite a very very tough decision for me. ஏன்னா என்னை வந்து லக்னோல யூபியில வந்து ஒரு சின்ன சர்ச்சில் பேசுறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதே டைம்ல நான் போயிருந்த சர்ச்சில் ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் வந்தார். அந்த இவாஞ்சலிஸ்ட் வந்து என்னைய நீ தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும் எனக்குன்னு பாயிண்ட் பண்ணி என்னை கேட்டிருந்தாரு. எனக்கு அவர் தெரியும், கூப்பிட்டு கேட்டிருந்தாரு. பட் when I prayed, God said you have to go to Delhi, you should not be here சொல்லிட்டாரு. So it was a very tough decision. அவ்வளவு பெரிய ஆள் என்ன கேட்கிறான்றப்ப நிறைய பேர் என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, என்ன ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏங்க, அவரை பெரிய ஆள் கேட்கிறாரு, நீங்க அவரை விட்டுட்டு போறீங்க. நான் சொல்லிட்டு, இல்லைங்க, என்னை ஆண்டவர் வந்து டெல்லிக்கு போக சொல்றாரு, லக்னோவுக்கு தான் போக சொல்றாரு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நான் லக்னோவுக்கு போனேன். அந்த ட்ரிப் என் கூட வர்றேன்னு சொன்ன ஒரு தம்பி கூட வரல. ஏன்னா இவர் வர்றாரு, ஐயா வர்றாரு, ஐயாவை பார்க்க போறேன்னு போயிட்டார். ஆனா நான் வந்து என்னை ஆண்டவர் தெளிவா போக சொன்னார். So it was at that point it was a very tough decision for me. நான் போனேன். சோ போய் அங்க போய் ஒரு சில பேருக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்தினா அதெல்லாம் உண்டு. நான் எப்பயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராவல் பண்ணி நான் போகும்போதெல்லாம் ஐ எம் பர்சன் ஹூஸ் பிரைமர்லி இன் சார்ஜ் ஆஃப் தி அட்மாஸ்பியர்ஸ். ஐ டோன்ட் ரியலி நான் அங்க போய் என்ன மீட்டிங்ல என்ன பேசினேன் அதெல்லாம் ரொம்ப செகண்டரி தான் எனக்கு. சம்டைம்ஸ் வந்து சும்மா பிசினஸ் மீட்டு போவேன், இல்ல வேற எதுக்கோ போவேன். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குலாம் நான் வந்து அடிக்கடி போயிட்டு இருந்தேன். அங்க அந்த சர்ச்ல ஒருத்தர் ஒரு 2 சர்ச்ல என்னை மாத்தி மாத்தி கூப்பிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்ச்சுக்கு நான் போய் பெருசா என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஆனா the realms, lot of things changed. Okay, particularly the politics of the region changed. Went through some kind of a resurrection happened there. Literally, அப்படிதான் commentators wrote. They wrote this is a political resurrection.
நான் 3 தடவை 4 தடவை போயிட்டு வந்தேன். that happened. I was praying for that. I know. ஈவன் ஒரு ட்ரிப்லாம் பாத்தீங்கன்னா there is one famous strategist. ஒரு there is a political strategist. பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும். பேர் சொல்ல விரும்பல. ஒரு ஆள் இருக்கான். அவன் வந்து எனக்கு ஆப்போசிட், நான் யாருக்கு ப்ரே பண்ணிருக்கனோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வாஸ் ஒர்க்கிங். அண்ட் அவனோட ரெக்கார்ட் பெரிய ரெக்கார்ட். அவன் எங்க போனாலும் ஜெயிச்சிருவான். ஒரு டைம் வந்து அந்த ஊர்ல நான் போய் இறங்குறேன் ஏர்போர்ட்ல. என்ன நடந்துச்சுன்னா, நான் நடந்து போறேன். நடந்து போறப்ப நான் போறப்போ ஒரு ஆள் மேல இடிச்சிட்டு போறேன். அதாவது அந்த ஆள் என் மேல இடிக்கிறார், நான் அந்த ஆள் மேல இடிக்கிறேன். இடிச்சிட்டு நான் நடந்து போறேன். யாருன்னு திரும்பி பார்த்தா தட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஐ saw him. நான் அப்ப எனக்கு அது புரியல. ஏன் இது நடந்துச்சு? ஏன் நான் இவனை மீட் பண்ணேன் அப்படின்னு. எக்ஸாக்ட்டா அவன் உள்ள போறான் ஏர்போர்ட்டுக்குள்ள, நான் ஏர்போர்ட்ல இருந்து வெளிய வரேன். ஜஸ்ட் ஹிட் ஹிம் அண்ட் வென்ட். சோ நான் நினைச்சிட்டு இருக்கேன் மேபி ஏதோ நம்ம இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். யூ நோ வாட் ஹேப்பன்? அதுக்கப்புறம் அந்த ஆள் அந்த ஸ்டேட் விட்டு ஓடி போயிட்டான். He couldn't work in that state. He didn't work. And the people whom he worked for, they got defeated. So இந்த மாதிரிலாம் திங்ஸ் நடந்தது. So I realized about this நார்த் டெல்லியில் நான் பார்த்தது. இதை பார்க்கும்போது something about I pray for two things. Intercession நான் வந்து இந்த மாதிரி ரீஜன்ஸ்லாம் போகும்போது I pray for two things. One is I pray for the political change to happen. Second, I pray for the churches to receive the true gospel. ஸோ நான் யாருக்கு ஜோம் பண்றேன் என்ன ஜோம் பண்றேன் எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் சிட் தேர். நான் எப்பயுமே என்ன ப்ரிஃபர் பண்ணேன், எனக்கு ரூம் ஏதாவது கொடுத்துருங்க. ஐ ஜஸ்ட் சிட் அண்ட் ப்ரே ஃபார் ஹவர்ஸ். ஐ ஜஸ்ட் ப்ரே அண்ட் கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஐ ரியலைஸ் வாட் காட் ஷோட் மீ வாஸ் ஃபியூச்சர்ல என்ன காரியங்கள் நடக்க போகுது, அதுக்கு எப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் எக்யூப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் காட் ஹஸ் கிவன் மீ அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஐ சா. ஓகே, ஸோ கமிங் பேக் டு த வாட் ஐ வாஸ் சேயிங், the blood exacts and executes revenge upon the enemies of God. So அதனாலதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்ம சொல்றோம். ஓகே, enemies of God சொல்லும்போது primarily talks about demonic forces that operate people. ஆனா நான் எப்பயும் சொல்ற மாதிரி sometimes there are casualties. See, when you attack the spirit, அந்த ஸ்பிரிட் கூட அவன் சேர்ந்து இருக்கிறான் அப்படின்றப்ப அவனுக்கும் சேர்ந்து சில நேரத்தில் டவுன்ஃபால் வருது. அதை நம்ம இன்னெவிட்டபிள், அவன் தடுக்கவே முடியாது. இப்ப ஏரோத வந்து தூதன் அடிச்சானா இல்ல ஏரோதுக்கு பின்னாடி இருந்து அசுத்தாவி அடிச்சானான்னு தெரியல. ஓகே, ஏரோது மேபி அந்த அசுத்தாவி கூட ரொம்ப அந்யோன்யமா இருந்தனால ஏரோது சேர்த்து போயிட்டான்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி நடக்குது. திங்ஸ் லைக் தட் ஹேப்பன் இன் தி ஸ்பிரிட். சோ ரெண்டு காரியம் பார்த்தோம். ஒன்னு வந்து the lamb redeems us. Redeems towards what? Redeems us towards rulership. ஆளுகை செய்யும்படி, அதிகாரம் செலுத்தும்படி ஆட்டுக்குட்டியான நம்ம மீட்டெடுக்கிறார். ரெண்டாவது, பூமியை மீட்டெடுக்கும்படி he exacts revenge or authority over nations. ஓகே, சோ நம்ம வந்து நமக்கு பாருங்களேன், நம்மளை மீட்டு கொள்ளணும்னா ரொம்ப கஷ்டமான வேலை. அதை நம்மகிட்ட ஆண்டவர் கொடுக்கல. நம்முடைய சத்துருக்கள்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு எதையாவது செய்யணும், எல்லாத்தையும் திரும்ப இழந்ததான் எடுத்துக்கொள்ளணும்னா அதுவும் கஷ்டமான வேலை. அதையும் ஆண்டவர் நம்மகிட்ட கொடுக்கல. அவர் என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நான் செய்து முடிச்சிடுறேன். இப்ப நான் என் ரத்தத்தை உண்ட கொடுத்துடுறேன், என்னுடைய சரீரத்தை உண்ட கொடுத்துறேன், அதை வச்சுக்கோ, அதை வச்சு பொழைச்சுக்கோ, அதை எடுத்து பயன்படுத்திக்கோ. ஓகே, நம்ம அந்த எக்ஸோடஸ் 12 படிச்சோம்ல, அதுல சொல்லியிருக்கு மீதியானதை காலை வரைக்கும் வைக்க கூடாது, எல்லாத்தையும் சாப்பிட்டுறணும். ஓகே, வாட் டஸ் இட் டெல்? இட் டெல்ஸ் God says don't waste my body and my blood. என் சரீரத்தை வேஸ்ட் பண்ணாத. எப்படி வேஸ்ட் பண்ண முடியும்? ஒரு விசுவாசி எப்படி இயேசுவின் சரீரத்தை வேஸ்ட் பண்ண முடியும்னா, அதை யூஸே பண்ணலன்னா வேஸ்ட் பண்ண முடியும். அதை மெடிடேட் பண்ணல, அதுக்குள்ள போவே இல்லை. இயேசுவின் சரீரம் ரத்தத்தை விட தங்களுடைய கவலை, தங்களுடைய சூழ்நிலை தான் ரொம்ப பெருசு நம்பி அதையே பார்த்துட்டு அதையே யோசிச்சு புலம்பிட்டே இருக்காங்கன்னா இயேசுவின் ரத்த சரீரத்தை வீணடிக்கிறாங்க, அதை பயன்படுத்தல என்ற அர்த்தம். அவர் சொன்னார், நைட்டுக்குள்ள காலி பண்ணிடு, வீதியா வைக்காத. Don't waste it. You waste it if you don't use it. So God wants us to use his body and the blood. Jesus சொன்னார் பாருங்க, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தில் நீங்கள் பானம் பண்ணாவிட்டால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை நான் வேணாம்னு சொல்லிடுவேன் அர்த்தம் கிடையாது. என்னுடைய ஆபீஸ நான் உங்களுக்கு செஞ்சு முடிச்சதை நீங்க பயன்படுத்த மாட்டீங்கன்னு அர்த்தம். என்னால உங்களுக்கு யூஸ் இல்லாம இருக்கும்டா, என் பேரெல்லாம் வச்சிருப்பீங்க, என்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா அனுபவிக்க மாட்டீங்க. ஏன்? எப்ப?
அப்படின்னா when you don't eat his flesh and drink his blood, when you don't meditate on the blood of Jesus, when you don't meditate on the body of Jesus, வார்த்தை மெடிடேட் பண்ணலனா, ரசத்தை மெடிடேட் பண்ணலனா பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். வல்லமை இல்லாம நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி அப்படி இருப்போன்றார். சோ ஆண்டவர் சொன்ன அந்த சிம்பிள் திங், மெடிடேட் ஆன் த பிளட், மெடிடேட் ஆன் த பாடி, அதை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. கர்த்தருடைய அற்புத கிரியைகள், கர்த்தருடைய ரகசிய செயல்களை நீங்க பாப்பீங்க. இந்த ஆபிரகாம் காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன அந்த ஆதியாகமம் 17 சொன்னதுடைய விளக்கம் கடைசியில சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே அடிமைகளா இருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் இந்த தேசத்தாரால் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமா நீ அறியப்படுவாய். ஆனால் 400 வருஷம் சென்ற பின்பு நான் அந்த ஜாதிகளை யார் உன்னுடைய ஜனங்களை உபத்திரப்படுத்தாங்களோ அவர்களை நான் தண்டிப்பேன். உன்னுடைய ஜனங்கள் மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் சொல்லி இந்த வசனத்தை நான் படிக்கும் போது ஆண்டவர் என்ற வெளிப்படுத்தினாரு. இது வெறுமனே இஸ்ரேல் ஜனங்களை பத்தி மட்டும் சொல்லல. ஓகே, உன்னுடைய சந்ததியார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது விசுவாச மார்க்கத்தாராகி என்னையும் உங்களையும் பார்த்தார். ஒண்ணு. ரெண்டாவது, தங்களுடைய அல்லாத தேசத்திலே அடிமைகளா இருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இன்றைக்கு சேவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் பாபிலோனின் காரியங்கள். அது உங்களுடைய தேசம் அல்ல, அது அந்நிய தேசம். ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குதா, அது பாபிலோனின் காரியம். ஒரு வியாதி இருக்குதா, அது பாபிலோனின் காரியம். அது எருசலேம்ன்றது அல்ல. எருசலேம்ல வியாதி கிடையாது, எருசலேம்ல குறைவு கிடையாது. இல்ல வேற எந்த பிரச்சனை எடுத்துக்கோங்க, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின்படி கொடுத்துராதவைகள் எல்லாம் பிரச்சனை தான். அதாவது என்ன சொல்ல வரேன், ஆசீர்வாதமா அது இல்லைன்னா அது பிரச்சனை. அப்படியே பாருங்க, நடுவுல ஒண்ணு இருக்கு, இது ஒன்னும் ஹார்ம்லெஸ் அப்படிலாம் பார்க்காதீங்க. அது பிளெஸிங் இல்லையா உங்களுக்கு? இட்ஸ் நாட் ஃப்ரம் காட், இட்ஸ் ஃப்ரம் பாபிலோன். அது ஹராஸ் பண்ணுதா உங்களை போட்டு துன்பப்படுத்துதா? இட் இஸ் நாட் ஃப்ரம் காட், இட்ஸ் ஃப்ரம் பாபிலோன். ஓகே, இட்ஸ் an enemy country, enemy territory. ஓகே, உபத்திரப்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எஸ், உன்னுடைய ஏன்னா நம்ம எல்லாம் பல குடும்பங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம், பல ரேசஸ்ல இருந்து வந்திருக்கிறோம், பல காரியங்களால் நம்முடைய தலைமுறைகளாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு பல காரியங்கள் இருந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்த்து வச்சு ஆண்டவர் சொன்னார், உபத்திரப்படுவார்கள், இந்த மாதிரிலாம் இருக்கும், ஆனால் நான் இறங்குவேன், நான் தண்டிப்பேன் அந்த ஜாதிகளை. அப்பொழுது என்ன நடக்கும்னா, சைன் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகுந்த பொருள்களுடனே புறப்படுவார்கள். சோ நீங்க இந்தியாவில இருக்கலாம், அமெரிக்கால இருக்கலாம், ஆப்பிரிக்கானா இருக்கலாம், கொரியனா இருக்கலாம், ஜாப்பனீஸ், சைனீஸ், எந்த இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட பல இடங்கள்ல பல கல்ச்சர்ஸ் நீங்க வந்திருந்தாலும் அந்தந்த எல்லா இடத்துலயும் பாபிலோன் இருக்குது. அது உபத்திரவப்படுத்துது. நீங்க சொல்லலாம், எங்க தாத்தா இப்படிதான் ஆனா இருக்கிறது, என்னுடைய அப்பாவுக்கு இப்படிதான் ஆச்சு, இப்ப எனக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கும்னு பயமா இருக்கு. எங்க குடும்பமே பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விஷயத்துல ஃபெயிலியர் ஆஃப்டர் ஃபெயிலியர் தான் சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் கூட சொல்லலாம், பிரதர் நாங்கெல்லாம் இந்த கீழ் ஜாதியை சார்ந்தவங்க, தலைமுறைகளா நாங்க அமுக்கப்பட்டிருக்கோம், நசுக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நீங்க என்ன வரதாலும் சரி, என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆகிட்டீங்க. அப்ப இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பொருந்தும். என்ன வாக்குத்தத்தம்? நீங்க உபத்திரப்பட்டிருக்கலாம் இவ்வளவு நாள், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த காலம் முடிந்து விட்டது. எப்ப இது நிறைவேறுச்சு? இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார்ல, நான் தண்டிப்பேன், விடுதலையாக்குவேன் அப்படி சொன்னார்ல, நான் சந்திப்பேன். இதெல்லாம் என்னைக்கு நடந்தது? அன்று ஒரு ராத்திரியில் நடந்தது. 400 வருஷத்துக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. 400 இல்ல, அதுக்கும் மேல 500 600 வருஷமா அதுக்கும் நினைக்கிறேன் முன்னாடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. 400 வருஷம் அடிமையா ஆயிட்டாங்க, இருந்துட்டாங்க. ஆனா அந்த 400 வருஷம் முடிகிற அந்த நாள் கேலண்டர் கணக்கு கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 430 போட்டிருக்கும், 400 போட்டிருக்கும். கேலண்டர் கணக்கு கிடையாது, ரத்தம் போடப்பட்டதான் கணக்கு. என்றைக்கு ரத்தம் போடப்பட்டதோ அன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது நிறைவேறியது. மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டார், பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இதெல்லாம் நடந்தது என்றைக்கு? ரத்தத்தை எடுத்து போட்டது. ஓகே, சோ நாமும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. யார் உங்களை உபத்திரப்படுத்தினார்களோ அவர்களை தேவன் உபத்திரப்படுத்த போகிறார். எது உங்களை உபத்திரப்படுத்தியதோ அவைகளை தேவன் உபத்திரப்படுத்த போகிறார். கர்த்தர் செய்ய போறார். செஞ்சுட்டு அது மட்டும் நடக்க போறது இல்லை, மிகுந்த பொருள்களுடனே புறப்பட போகும். அந்த காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதுக்கு எந்த அறிகுறியும் உங்க கண்ணுக்கு இல்லாம இருக்கலாம். பிரதர் இப்படிலாம் வாய்ப்பே இல்லை பிரதர், உள்ளதும் போச்சு என்று உட்கார்ந்துருக்கேன் நீங்க சொல்லலாம். Don't worry, keep the blood, keep the blood. There is no powerful force than the blood on earth. There is no powerful force than the blood on earth. There is no powerful force than the blood on earth. There is no every power bows down before it. It's the blood of the eternal word who created everything.
the DNA of the word is present in every fiber of creation. அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. சாதாரண ரத்தம் இல்ல, நித்திய வார்த்தையின் ரத்தம். இன்றைக்கு நமக்கு அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்கிற மிகப்பெரிய டைமென்ஷன் இருக்கு. So by the definition, by the name, ஆட்டுக்குட்டியின் ரத்தம்ன்றதுலே மீட்பு அடங்கி இருக்கிறது. 400 வருஷம் அவர்களுடைய காரியங்களை மீட்டார். நாமும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். நாமும் 4000 வருஷம் இழந்தது கூட தேவன் மீட்டு தரப்போகிறார். சோ ரத்தத்தை பிடித்துக் கொள்வோம், வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மளை பெரிய காரியங்களுக்குள்ளாக ஜெபிக்கலாமா? சோதரம் சோதரம் சோதரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு பெரையா கந்தூரு பெரையோன் திரிடி பர்ரோன் கண்டேர பர்ரோன் துரோ. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். ஏன் அந்த வசனத்துல மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஏன் வருதுன்னா, சம்டைம் பிசாசு அப்படி சொல்லுவான், நீ பாட்டுக்கு ரத்தம் அதுன்னு ஜெபம் பண்ணிட்டு கடைசியில சாவதான் போற, ஒன்னும் நடக்காத உனக்கு சொல்லுவான். அந்த டைம்ல தான் அவனை கண்டுக்காம தொடர்ந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல நின்றுட்டே இருக்கணும், சாட்சியின் வசனத்துல நின்றுட்டே இருக்கணும். நின்றுட்டே இருந்தீங்கன்னா அவன் ஓடிதான் போக வேண்டும், வேற வழியே இல்லை. ரத்தத்துக்கு முன்னாடி எவனும் ஆட முடியாது, எல்லாம் மடங்கி படுத்து விடுவார்கள். செங்கடல் உடைய ரத்தத்துக்கு அடையாளமான செங்கடல். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அடையாளமான செங்கடல் அன்று எகிப்தியரை கவிழ்த்து போட்டது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுத்தது. இவைகள் இரண்டும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் சம்பவிக்க முடியாது நான் செபிக்கிறேன். இவைகள் இரண்டும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் சம்பவிக்க முடியாது நான் செபிக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்வீராக. இந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னபடி 1000 வருஷம் நடக்காதது ஒரே நாளிலே செய்து முடிக்கிறதே, 1000 வருஷம் நடக்காத ஒரே நாளிலே செய்து முடிக்கிறதே. ஆண்டவரே, பல வருஷங்கள் நாங்கள் தவறவிட்டவைகளை எங்களுக்கு அறிவு குறைவினாலே, இல்லைன்னா ஆண்டவரே புரிந்து கொண்ட வார்த்தை சரியாய் பயன்படுத்தாதனாலே இழந்தவைகளை ஒரு ராத்திரியிலே திருப்பி தர வல்ல தேவனாய் அப்படின்னு செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் உடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய மகா பிரதான ஆசாரியராய் உடைய பரிசுத்த ரத்தத்தை நீர் எங்கள் மேல் தெளிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தெளித்து எங்களை மீட்டுக் கொள்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏற்கனவே எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் படுகிற போராட்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து மீட்டுக் கொள்ளுவீர். தொடர்ந்து எங்களை மீட்டுக் கொள்ள வல்லவராய் இருக்கிறீர். உடைய கிருபையின் கரத்தை எங்களுக்கு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you. God bless you. Sunday meeting la meet பண்ணலாம். Thank you. Thank you, Joshua. Thank you, Joshua. Thank you, brother. Thank you, brother. Thank you, brother. Thank you. I'm at this meeting, people. Bye.